ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு ஸ்டடி சாங்சுரி. இப்போ நம்ம வந்து டிஎன்பிசிக்கு தேவையான தமிழ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட டிஎன்பிசிக்கு தேவையான தமிழ்னா என்னது? ஸ்கூல் புக்ஸ் தான் இல்லையா? ஸோ ஸ்கூல் புக்ஸ் ஒரு இயலாக ஸ்கூல் புக்ஸில் இருக்க ஒரு இயலாக நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். சரிங்களா? 6ஆம் வகுப்புலேருந்து ஆரம்பித்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற எல்லா இயலையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்கூல் புக்ஸ். அப்போ எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் கொஷின் கேட்க போகிறாங்க. 100ல் வந்து 95 கொஷின் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அடித்து சொல்ல முடியும். ஸோ ஸ்கூல் புக்ஸில் இருந்து நம்ம வந்து தரவாக ஆகிட்டோம் அப்படின்னா என்ன செஞ்சிடலாம்? அந்த 95 கொஷின் ஷியோராக அடிச்சுட்டு போயிடலாம் இல்லையா? நம்மளோட ரேங்க் அப்போ எந்த தூரத்தில் ஏறிடும் இல்லையா? ஸோ அதனால் இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? ஒரு இயல்லேருந்து ஒரு வார்த்தையை முதற்கொண்டு விடாமல் அவ்வளோ தூரத்துக்கு நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தமிழில் நல்ல ஸ்கோர் எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ வரிசையாக நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கிற முதல் இயலை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ முதல் இயல் என்ன அப்படின்னா தமிழ் தேன் அப்படின்ற இயல். இந்த இயலில் வந்து 2 செய்யுட்பகுதி இருக்குப்பா. ஒன்று வந்து என்ன அப்படின்னா இன்பத்தமிழ். சரிங்களா? 2வது வந்து தமிழ் கும்மி. இது 2 செய்யுட்பகுதி. அடுத்து வளர்த்தமிழ் அப்படின்ற ஒரு உரைநடை இருக்குது. சரிங்களா? இந்த வளர்த்தமிழ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். அவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு உரைநடை. ஸோ நம்ம இதில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இந்த வளர்த்தமிழில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போம். சரிங்களா? அடுத்து வந்து கனவு பழித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணைப்பாட பகுதி மாதிரி, லைக் வந்து ஒரு கடிதம் மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துப்போம். சரிங்களா? அடுத்து வந்து தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும், அதுவும் நம்ம பார்ப்போம். அது வந்து இலக்கண பகுதியாகிறது. சரிங்களா? சரி, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோவில். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்பத்தமிழ் அப்படின்ற செய்யுட்பகுதியை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த இன்பத்தமிழை யார் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாரதிதாசன் அவர்கள் தான் எழுதியிருக்கார். யார் எழுதியிருக்கா? பாரதிதாசன். அப்போ இன்பத்தமிழை எழுதுனது யார்? பாரதிதாசன். ஒரு ஒன் வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இதை வந்து எதுக்காக எழுதியிருக்காருப்பா இந்த இதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நம்ம சின்ன பிள்ளைங்களை வந்து கண்ணே மணியே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம்ல, அதே மாதிரி செந்தமிழுக்கும் வந்து நிறைய பேர்களை சூட்டி அதை வந்து கொஞ்சி மகிழ்ந்திருக்கார். சரிங்களா? இந்த பாட்டை எழுதுறது மூலமாக அவர் வந்து கொஞ்சி மகிழ்ந்திருக்கார். சரிங்களா? சரி, இந்த பாட்டுக்குள்ளே போகலாம். இந்த செய்யுளெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் வந்து செய்யுளை உட்காந்து மனப்பாடமாக படிக்க வேண்டியதில்லை. இப்படி வந்தால் அது வந்து இந்த செய்யுள்பா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா திடீர்னு வந்து இதில் வந்து இப்போ நடுவில் ஒரு லைன் கொடுக்காங்க, தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். இது யாரோட பாடல் வரிகளில் இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைனா வந்து இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்கலாம். சரிங்களா? இது எதுலன்னு பார்த்தோம்? இன்பத்தமிழ்னு பார்த்தோம். இன்பத்தமிழ் எங்கேருந்து இதில் உள்ள பாடல்ன்றதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். அதனால் நம்ம வந்து பாடல் வரிகளை தெரிஞ்சு வச்சுருக்கிறது வந்து ரொம்ப 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 அவசியமான ஒன்று. பாடல் வரிகள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அது நம்ம வந்து மீனிங்கோட சேர்த்து படிக்க நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும், தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? புதுசாக பார்க்குறப்போ வந்து செய்யுட்பகுதியை படிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் நம்ம அதை படிக்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது ஈஸியாகவே மாறிடும். சரிங்களா? சரி, இப்போ பாடல் வரிகளுக்குள்ளே நம்ம போயிடலாமா? தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். சரிங்களா? தமிழுக்கு என்ன பேர் வைக்கார்? ஃபஸ்ட்டு அமுதுன்னு பேர் வச்சு கொஞ்சிறாரு. அந்த தமிழை என்ன செய்கிறாரு? எங்களோட உயிருக்கு நேர், அதாவது உயிரோடு ஒப்பிட்டு அதை கொஞ்சிறாரு. சரிங்களா? உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து கொஞ்சிறாரு. சரிங்களா? தமிழுக்கு ஃபஸ்ட்டு என்ன பேர் வைக்கிறாரு? அமுதுன்னு பேர் வைக்கிறாரு. அது எதனோட ஒப்பிட்டு கொஞ்சிறாரு? உயிருக்கு நேர். உயிருக்கு நேர் அந்த, அதாவது எங்கள் உயிர் அளவுக்கு அது வந்து சமமானது, உயிருக்கு சமமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதை கருதுறாரு. சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா, தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். சரிங்களா? தமிழுக்கு 2வதா என்ன பேர் வைக்கிறாரு? நிலவுன்னு பேர் வைக்கிறாரு. அந்த தமிழ் வந்து எங்களோட சமூகத்தின் விளைவுக்கு நீர் போன்றதான். சரிங்களா? அதாவது இப்போ வந்து ஒரு பயிர் விளையணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்ன தேவை? நீர் தேவை. அப்படிதானே? இப்போ வந்து வயலில் வந்து நெற்பயிர் இருக்குது அப்படின்னா, அந்த நெற்பயிர் விளையணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக தண்ணி அவசியமான ஒன்று இல்லையா? விளைவு அப்படின்னா என்னது? வளர்ச்சின்னு அர்த்தம். சரிங்களா? விளைவோட பொருள் என்ன? வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். விளைவோட பொருள் வளர்ச்சின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்போது விளைவுக்கு நீர்னா வளர்ச்சிக்கு தேவையான நீர். நெற்பயிர் வளர்றதுக்கு நீர் தேவை. அதே மாதிரி நம்மளோட சமூகத்தோட வளர்ச்சிக்கும் இந்த நீர் தேவையாம். சரிங்களா? சமூகத்தின் விளைவுக்கு நீர்னா சமூகத்தோட வளர்ச்சிக்கும் இந்த நீர் தேவையாம். அதாவது தமிழ் அப்படின்ற நீர் தேவையாம். சரிங்களா? தண்ணி, அதாவது நீர் சாதாரண தண்ணி தேவையில்லை, தமிழ் அப்படின்ற நீர் தேவையாம். சமூகத்தோட வளர்ச்சிக்கு வந்து தமிழ் வந்து தண்ணி மாதிரி, நீர் மாதிரியான ஒரு விஷயம். சரிங்களா? சரி, அடுத்து 3வதா வந்து தமிழுக்கு மனமென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தமிழுக்கு 3வதா என்ன பேர் வைக்கிறாரு? மனமென்று பேர் வைக்கிறாரு. அந்த தமிழை வந்து எங்களோட வாழ்வுக்கு நிருமித்த ஊர் அப்படின்னா, நிருமித்தனா என்ன பொருள் அப்படின்னா
உருவாக்கியன்னு பொருள் சரிங்களா. நிருமித்தனா என்ன பொருள்? உருவாக்கியன்னு பொருள் சரிங்களா. ஸோ எங்களோட தமிழ் வந்து நாங்கள் வாழ்கிறதுக்காக உருவாக்கிய ஊர் போன்றது சரிங்களா. தமிழ் வந்து இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? நம்மளோட சமூகத்தோட வளர்ச்சிக்கு நீர் மாதிரியான ஒரு விஷயம், சமூகத்தின் விளைவுக்கு நீர்னு சொன்னார். இப்போ வாழ்வுக்கு நிருமித்த ஊர் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்வதற்காக நாங்கள் உருவாக்கிய ஒரு ஊர் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரிங்களா. தமிழுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பேர் வச்சாரு? அமுதுன்னு பேர் வச்சாரு. ரெண்டாவது நிலவின் பேர் வச்சாரு. மூணாவது மனம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாரு. ஃபர்ஸ்ட் வந்து உயிருக்கு நேர்னு சொன்னார். அடுத்து சமூகத்தின் வளர்ச்சிக்கு நீர், அதாவது சமூகத்தின் விளைவுக்கு நீர்னு சொன்னார். அடுத்து என்ன சொன்னார் அப்படின்னா வாழ்வுக்கு நிருமித்த ஊர்னு சொன்னார் சரிங்களா. அடுத்து வந்து தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இளமைக்கு பால் அப்படின்னா என்ன அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பால் தான் கொடுப்பாங்க இல்லையா. அதாவது இப்போ கூட நம்மளுக்கு நிறைய ஆட்லாம் விளம்பரம்லாம் நிறைய வருது இல்லையா. பால் குடிச்சு ஸ்ட்ரென்த் ஆகுறது அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய விளம்பரம்லாம் வருது இல்லையா. அப்போது இளமைனா சின்ன வயசில் வந்து பால் வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று இல்லையா. அது இருந்துச்சுன்னா வந்து எனர்ஜி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி எங்களோட இளமைக்கு பால் போன்றது தமிழ் வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஒரு எனர்ஜியான எங்களோட இளமைக்கு வந்து பால் எவ்வளோ அத்தியாவசியமோ அதே மாதிரி தமிழும் அத்தியாவசியம்னு சொல்கிறாரு சரிங்களா. அடுத்து வந்து புகழ்மிக்க புலவர்க்கு வேல் சரிங்களா. புகழ்மிக்க புலவர்க்கு வேல் அப்படின்னா வேல் வந்து ரொம்ப ஒரு ஷார்ப்பான ஒரு கருவி அப்படி தானே. வேல்னா எப்படி இருக்கும்? நல்ல ஷார்ப்பான ஒரு கருவி அப்படி தானே. அதே மாதிரி புலவர்களுக்கு ஷார்ப்பான கருவி போன்றதுன்னா புலவர்களுக்கு வந்து நல்ல ஷார்ப்பான வேல் போன்ற கருவின்னு சொல்லி சொல்கிறாரு சரிங்களா. அதாவது அவங்க பாட்டு எழுதுறதுக்கு வந்து ஷார்ப்பான ஒரு வேலாம் சரிங்களா. பாட்டு அவங்க புலவர்கள்லாம் என்ன செய்வாங்க? பாட்டு எழுதுவாங்க, பாட்டு பாடுவாங்க. அதுக்கு வந்து ஒரு கருவி மாதிரியான ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. பாட்டு எழுதுறதுக்கும் பாட்டு பாடுறதுக்கும் தமிழ் அப்படின்ற மொழி வந்து ஒரு கருவியாக இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரிங்களா. அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து பாரதிதாசன் வந்து தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான்னு சொல்கிறாரு. இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன்னு சொல்கிறார். உயர்வுக்கு வான், தமிழ் எங்களோட உயர்வுக்கு வந்து வானம் போன்றது சரிங்களா. எங்களோட உயர்வுக்கு வந்து அது வானம் போன்றதுன்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து அசதிக்கு சுடர் தந்த தேன், அசதியாக இருக்கம்பா, எனக்கு ரொம்ப அசதியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க, சோர்வுன்னு அர்த்தம் சரிங்களா. அசதினா என்ன அர்த்தம்? சோர்வுன்னு அர்த்தம். அந்த அசதியாக இருக்கிறவங்களுக்கு தேன் குடித்த மாதிரி இருக்குமா சரிங்களா. அசதியை ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ட்ரிங்க் குடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சரிங்களா. அதாவது சோர்வை நீக்கி வந்து ஒளிர செய்கிற மாதிரியான ஒரு பொருளை அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும்ல. ஸோ அது அப்படி சொல்கிறாரு. அசதியில் இருக்கிறப்போ இந்த தமிழ் வந்து எங்களுக்கு தேன் மாதிரியான ஒரு விஷயமா சரிங்களா. அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல்னு சொல்கிறார். அறிவுக்கு வந்து தோல் போன்றதான் சரிங்களா. அதாவது வந்து நம்மளுக்கு வந்து ஆபத்தில் துணை கொடுப்பான் தோல் கொடுப்பான் தோழன்பாங்கள்ல, அந்த மாதிரி நம்மளோட அறிவுக்கு தோல் கொடுக்கறது ஏதான்? தமிழ் வந்து அறிவுக்கு தோல் கொடுக்குதான் சரிங்களா. அடுத்து வந்து இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் அப்படின்னு சொல்கிறாரு. வைரம்னா என்னது? வைரம்னா வந்து அதை வந்து உடைக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உடைக்கிறதுக்கு அப்படி தானே. அப்படிப்பட்ட வைரத்தின் வாள்னா அப்படி வைரத்தினால செஞ்ச வாள் மாதிரியாம் சரிங்களா. அதை வந்து நம்மளால் வந்து எதுவுமே வைரம் போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு வாள் மாதிரியாம் நம்மளோட கவிதைக்கு வந்து வைரம் போல் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு வாள் மாதிரியான ஒன்று தமிழாம். அந்த தமிழ்னால தான் இந்த கவிதைகள் வந்து நல்லா வருது அப்படின்ற மீனிங்கில் அவர் சொல்கிறார் சரிங்களா. சரி, இந்த பாட்டை இன்னொருக்க முதலேருந்து வந்து இதில் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம் சரிங்களா. தமிழுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னு பேர் வைக்க அமுதுன்னு பேர் வைக்காரு, நிலவுன்னு பேர் வைக்காரு, மனோன்னு பேர் வைக்கிறாரு. அப்புறம் என்னெல்லாம் சொல்கிறாரு? தமிழை இளமைக்கு பால்னு சொல்கிறார், உயர்வுக்கு வான் போன்றதுன்னு சொல்கிறார், அறிவுக்கு தோல் போன்றதுன்னு சொல்கிறார் சரிங்களா. வேற என்ன சொல்கிறாரு? உயிருக்கு, எங்களோட உயிருக்கு நேராக சொல்கிறாரு, நம்மளோட உயிருக்கு நேராக சொல்கிறாரு. சமூகத்தின் விளைவுக்கு, சமூகத்தின் வளர்ச்சிக்கு நீர் போன்றதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வாழ்கிறதுக்காக உருவாக்கிய ஊர் போன்றதுன்னு சொல்கிறாரு, வாழ்வுக்கு நிருமித்த ஊர்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் புகழ்மிக்க புலவர்க்கு வேல் சரிங்களா. புலவருக்கு என்னது? வேல். புலவருக்கு என்னது? வேல் மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாரு. அசதிக்கு சுடர் தந்த தேன்னு சொல்கிறாரு. அசதிக்கு தேன் குடிச்சா நல்லா இருக்கும்ல அப்படி சொல்கிறாரு, ஞாபகம் வச்சுக்கோ சரிங்களா. அடுத்து கவிதைக்கு வைரத்தின் வாள் போன்றது அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா. இது யார் சொல்கிறா? இந்த பாட்டை யார் எழுதியிருக்கா? பாரதிதாசன்றவர் எழுதியிருக்காரு சரிங்களா. இந்த பாட்டு வந்து சினிமா பாட்டாகவே வந்திருக்கு சரிங்களா. ஸோ இதை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா பாரதிதாசன் எழுதியிருக்காரு. நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு இந்த தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்ற நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே போதும், அந்த பழைய பாட்டு வந்துடும் சரிங்களா. ரொம்ப ஒரு பழைய பாட்டு தான் சரிங்களா.
இந்த பாட்டு கேட்டுட்டிங்கனாலே ஓகே நம்ம பாட்டு படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், பாட்டில் உள்ள லிரிக்ஸ் மறக்குமான்னு கேட்டால் யாருக்குமே மறக்காது. அது மட்டும் நல்ல நினைவு இருக்கும், அப்படி தானே? ஸோ இந்த பாட்டு உங்களுக்கு மறந்துரும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த பாட்டை கேட்டு அந்த லிரிக்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து இதில் இருக்கிற பொருள், சொல்லும் பொருளும் பார்க்க போகிறோம். சரிங்களா? பொருள் பார்க்க போகிறோம். இந்த பொருள் கூறுக, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, இதெல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. கொஸ்டினில் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கிற விஷயம்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான். சரிங்களா? சரி, இதில் என்னெல்லாம் பொருள் கூறுக இருக்குன்னு பார்த்தா நிருமித்தன் இருக்கு. நம்ம என்ன பார்த்தோம்? வாழ்வுக்கு நிருமித்த ஊர்னு பார்த்தோம். அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? நிருமித்தனை உருவாக்கியன்னு சொன்னா அதான் பொருள். சரிங்களா? வாழ்வுக்காக உருவாக்கிய ஊர் போன்றது. சரிங்களா? நிருமித்தனா என்னது? உருவாக்கிய. அடுத்து விளைவு, சமூகத்தின் விளைவுக்கு நீர்னு பார்த்தோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சமூகத்தோட வளர்ச்சிக்கு நீர் போன்றதுன்னு சொல்லி அர்த்தம். விளைவுனா என்ன பொருள்? வளர்ச்சின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து சமூகம், சமூகத்தின் வளர்ச்சிக்கு நீர்னு பார்த்தோமா? சமூகம்னா என்ன? மக்கள் வந்து குழுக்களாக இருக்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? சமூகம்னு சொல்லுவோம். ஸோ சமூகம்னா என்ன? மக்கள் குழுவை தான் சமூகம்னு சொல்லுவோம். சமூகத்தோட பொருள் என்ன? மக்கள் குழு. அடுத்து அசதி, அசதினா என்ன? அசதிக்கு சுடர் தந்த தேன்னு பார்த்தோமா? அசதியை வச்சு என்ன பார்த்தோம்? அசதிக்கு சுடர் தந்த தேன். அசதினா என்ன? டயர்டாக இருக்கிறது, அப்படி தானே? ஸோ அசதியோட மீனிங் என்னன்னா சோர்வுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ மறுபடியும் இதை ஒருக்க பார்த்தலாம். நிருமித்தனா உருவாக்கிய, விளைவுனா வளர்ச்சி, சமூகம்னா மக்கள் குழு, அசதினா சோர்வு. சரிங்களா? சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாடலோட பொருளை வந்து சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பாட்டு பார்க்கலே இதை நம்ம பார்த்துட்டோம். அதாவது தமிழுக்கு வந்து அமுதுன்னு பேர் வைக்காரு, இன்பம் தருமம், அந்த தமிழை வந்து எங்கள் உயிருக்கு இணையானதுன்னு சொல்கிறாரு. அடுத்து நிலவுன்னு பேர் வைக்கிறாரு. அடுத்து சமூகத்தின் வளர்ச்சிக்கு அடுப்பிணையான நீர் போன்றதுன்னு சொல்கிறாரு. அடுத்து மனம்னு பேர் வச்சுட்டு வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர்னு சொல்கிறாரு. இளமைக்கு காரணமான பால்னு சொல்கிறாரு. நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து வந்து உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றதுன்னு சொல்லிட்டு கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்களா? சரி, இப்போ இந்த நூலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த நூலை பற்றி நூல்வெளி அப்படின்னா இதில் என்ன, யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நூலை வந்து யார் எழுதுனா? சுப்புரத்தினம் அப்படின்ற பாரதிதாசன் தான் எழுதியிருக்காரு. சரிங்களா? ஸோ அவரை பற்றி பார்க்க போகிறோம். அவரை பற்றி இதில் மட்டும் இருக்கிற நூட்குறிப்பு அவரை ஆசிரியர் குறிப்பு படித்தா போதுமான்னு கேட்டால் இல்லை. சரிங்களா? இனிமேல் அப்கமிங் கிளாஸஸ் லைக் 7th 8th 9th 10th ஒரு கிளாஸ்லேயும் அவரை பற்றி எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட், அவரோட பிறந்த தேதி, இறந்த தேதியிலேருந்து எல்லாமே, அவரோட அம்மா அப்பா பேர்லேருந்து எல்லாமே இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? அதையும் படிக்கணும். இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இதனோட தொடர்ச்சியாக தான் அடுத்தடுத்த கிளாஸஸ்லாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதுவும் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். சரிங்களா? பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். கனக சுப்புரத்தினம் கூட ஒரு சில இடங்களில் இருக்கும். சரிங்களா? பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். சரிங்களா? அவர் பேர் வந்து சுப்புரத்தினமாக இருந்துச்சு. அப்புறம் ஏன்டா பாரதிதாசன் பேர் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு கேட்டால், அவர் வந்து பாரதியார் மேலே ரொம்ப பற்று கொண்டாராம். அவரோட கவிதைகள் மேலே வந்து அவ்வளோ பெரிய பற்று கொண்டாராம். அதனால தான் வந்து அவரோட பேரை வந்து பாரதியாரோட பேர்லேருந்து பாரதியின் தாசன் அப்படின்ற மாதிரி பாரதிதாசன் மாற்றி வச்சுக்கிட்டாரு. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அவரோட கவிதைகள்லாம் இருக்குள்ள, அவர் நிறைய பாடியிருப்பார் இல்லையா? அதில் வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் அவர் பாடியிருக்காரு, என்னென்ன மாதிரியான கருத்துக்களோடு அவர் பாடியிருக்காரு, பாடு பொருளாக எதை வச்சுருக்காருன்னு பார்த்தா, பெண் கல்வி, அதுக்கப்புறம் வந்து கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இந்த மாதிரியான கருத்துக்களெல்லாம் வந்து அடிப்படையாக வச்சு பாடியிருக்காரு. சரிங்களா? பாடு பொருளாக வச்சு பாடியிருக்காரு. என்னெல்லாம் கருத்துக்களை பாடு பொருளாக வச்சுருக்காரு? பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. இந்த 4 விஷயங்களை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம்? பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. சரிங்களா? இந்த 4 விஷயங்களை, இந்த 4 கருத்துக்களை வந்து பாடுபொருளாக வச்சு பாடியிருக்காரு. சரிங்களா? இவருக்கு வந்து இன்னொரு பேர் வழங்குறாங்க. என்ன பேர் வழங்குறாங்க அப்படின்னா, புரட்சி கவின்னு சொல்கிறாங்க. இவரை என்னன்னு சொல்கிறாங்க? புரட்சி கவி அப்படின்னு போற்றப்படுகிறார். சரிங்களா? இவரை வந்து சிறப்பிக்கிறாங்க. என்ன பேர் கொடுத்து சிறப்பிக்கிறாங்க? பாவேந்தர் அப்படின்ற பேர் கொடுத்து சிறப்பிக்கிறாங்க. இவரோட பேர் அப்போ என்னவா மாறுது? பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்ற மாதிரியான பேராக இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த பாடல் இருக்குது தெரியுமா? நம்ம இப்போ பார்த்தோம்ல, தமிழ் தேன் அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு இயலில் வந்து இன்பத்தமிழ் அப்படின்ற ஒரு பாட்டு பார்த்தோம்ல. இந்த இன்பத்தமிழ் அப்படின்ற பாட்டு வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தா, பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குது. சரிங்களா? அதில் வந்து தமிழ் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து இந்த இன்பத்தமிழ் அப்படின்ற பாட்டு வந்து இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற ஒரு நூலில் தமிழ்ன்ற டாப்பிக்கு கீழே, அந்த தலைப்புக்கு கீழே வந்து இன்பத்தமிழ் அப்படின்ற இந்த பாட்டு இடம்பெற்றிருக்கு. சரிங்களா?
சரி, இப்போ பாரதிதாசனை பற்றி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். பாரதிதாசன் இவரோட இயற்பெயர் என்ன? கனக சுப்புரத்னம், இல்லைனா சுப்புரத்னம்னு சொல்லுவாங்க. இவர் எதுக்காகப்பா பாரதிதாசன் பேர் வச்சுக்கிட்டார் அப்படின்னா, பாரதியார் மேலே கொண்ட அதீத பற்று, அவரோட கவிதைகள் மேலே கொண்ட ரொம்ப பெரிய பற்றுனால வந்து பாரதியோட தாசனாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் வந்து அவரோட பேரை வந்து பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார். சரிங்களா? அதுக்கப்புறம் இவரோட கவிதைகள்லாம் வந்து எந்த மாதிரியான கருத்துக்களை வந்து பாடுபொருளாக வச்சிருக்காரு அப்படின்னா, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. என்னெல்லாம்? பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. இந்த 4 டாபிக்ஸை வந்து பாடுபொருளாக வச்சு பாடியிருக்கிறார். சரிங்களா? இவரை வந்து எப்படி சிறப்பிச்சாங்க? இந்த மாதிரியான புரட்சிகரமான கருத்துக்களை வச்சு பாடியிருக்கிறாருல, அதனால இவரை எப்படி சிறப்பிச்சாங்க அப்படின்னா புரட்சி கவின்னு சொன்னாங்க. சரிங்களா? இவருக்கு இன்னொரு பேரும் சிறப்பு வழங்கப்பட்டது. என்ன பேர் அப்படின்னா பாவேந்தர் அப்படின்ற பேரும் இவருக்கு வழங்கப்பட்டது. சரிங்களா? பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தோம்னா இன்பத்தமிழ். இந்த இன்பத்தமிழ் எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க? இவரோட பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற புத்தகத்துல தமிழ் அப்படின்ற தலைப்புக்கு கீழே இன்பத்தமிழ் அப்படின்ற இந்த கவிதை இடம்பெற்றிருக்கு. இதுல இருந்து தான் எடுத்துட்டு வராங்க. சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் வந்து பாரதிதாசனை பத்தி இந்த இயல்ல நம்ம படிக்கிறது. அடுத்து வந்து கற்பவை கற்றப்பின் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 டாப்பிக்கும் வந்து நம்மளோட கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி மாதிரி, அது வந்து நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கண்டிப்பாக தேவையே இல்லாத ஒன்று. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4ஆவதாக ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு பாட்டு இருக்குது, கீழே ஒரு ஆசிரியர் பேர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பாட்டை கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சரிங்களா? இது என்ன பாட்டு அப்படின்னா, தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஸோ இந்த பாட்டை யார் எழுதினார் அப்படின்னா காசி ஆனந்தன் அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருக்காரு. சரிங்களா? தமிழே உயிரே, தமிழுக்கு வந்து ஃபஸ்ட்டு வணக்கம் சொல்கிறாரு. வணக்கம் சொல்லிட்டு, அம்மா பிள்ளை மாதிரிமா நீயும் நானும், நீ இல்லைன்னா வந்து என்னோடய வாழ்வே வந்து கசக்கும் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னையே வந்து நான் நினைக்கும், உன்னை நினைக்கிறப்போ என்னோட நெஞ்சம், நான் தமிழனாகி என்னோட நெஞ்சம் வந்து இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சரிங்களா? யார் சொல்லியிருக்கிறாரு? காசி ஆனந்தன். அவரோட பேர் என்னது? ஆனந்தன் வருது. அப்போது அவர் என்ன செய்கிறாரு? இந்த கவிதையை இயற்றுறப்போ ஆனந்தமாக சந்தோஷமாக ஒரு கவிதை வந்திருக்கு அப்படின்னா அதை நல்லா பாருங்கள். தமிழை பற்றின கவிதையாக இருக்கா, தமிழை வந்து வணங்கி அதை ஒன்று நினைக்கல என் நெஞ்சம்லாம் இனிக்குது அப்படின்ற மாதிரி பாடுறாரு அப்படின்னா அது காசி ஆனந்தன். சரிங்களா? தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால், அமிழ்தத்தை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஆனந்தமாக இருக்கும்ல. அதே மாதிரி அமிழ்தே நீ இல்லை என்றால்னு தமிழை யார் சொல்லியிருக்காருன்னு கேட்டால் காசி ஆனந்தன் சொல்லியிருக்காரு. ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், அமிழ்து இல்லைன்னா வாழ்வில் வந்து கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். சரிங்களா? இந்த பாட்டை வந்து ஒரு 2 தடவை சொல்லி பாருங்கள், 3 தடவை உங்களுக்கு மனசில் பதிஞ்சிரும்னு ஷியாராக சொல்கிறேன். இதை யார் எழுதியிருக்கா அப்படின்னா காசி ஆனந்தன். அப்போ இந்த பாடல் வரிகளில் வந்து ஃபஸ்ட்டு 2 லைன் கொடுக்கலாம், நடு 2 லைன் கொடுக்கலாம், லாஸ்ட் 2 லைன் கொடுக்கலாம். எதனையாவது கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இது யார் எழுதுனா அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும்னு யார் சொல்கிறா? காசி ஆனந்தன் அவர்கள் சொல்கிறாரு. சரிங்களா? சரி, அடுத்து நம்ம வந்து இந்த பர்டிகுலர் செய்யுட்பகுதிக்கு பின்னாடி இருக்கிற வந்து புக் பேக் கொஷின்ஸை தான் பார்க்க போகிறோம். புக் பேக் கொஷின்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. இதிலேருந்து கொஷின் வந்து ஷியோராக கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அவ்வளோ இருக்குது. சரிங்களா? எல்லோரும் வந்து புக்குக்குள்ளேருந்து அப்படி படிச்சுட்டு போவாங்க, ஆனால் புக் பேக் கொஷின் அப்படி மறந்தே வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் கொஷின் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தா அநேகமான கொஷின் வந்து இதுலேருந்து தான் வந்திருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம பார்ப்போம். ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். சரிங்களா? ஏற்றத்தாழ்வற்ற என்ன அமைய வேண்டும்? சமூகத்தை பற்றி தானே நம்ம இதில் பேசணும். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். சரிங்களா? நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்களுக்கு டேஷ் ஆக இருக்கும். வேலை செஞ்சு களைச்சவங்களுக்கு என்னவா இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்குமா? இல்லை. கோபமாக இருக்குமா? இல்லை. வருத்தமாக இருக்குமா? இல்லை. அசதியாக இருக்குமா? ஆமாம். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். சரிங்களா? ஆன்சர் என்னது? அசதி. அடுத்து நிலவு கூட்டல் என்று. நிலவு கூட்டல் என்ற எப்படி எழுதலாம்? நிலவென்றுன்னு எழுதலாம். சரிங்களா? தமிழுக்கு என்ன பேர் வச்சாரு? நிலவென்று பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா? நிலவு கூட்டல் என்ற நிலவென்றுன்னு எழுதலாம். சரிங்களா? அடுத்து தமிழ் கூட்டல் எங்களை தமிழ் லெங்கல்னு எழுதலாம். சரிங்களா? தமிழ் லெங்கல் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? தமிழ் எங்கல்னு எழுதக்கூடாது, தமிழ் லெங்கல்னு எழுதலாம். சரிங்களா? அதாவது ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்து அமுதென்ற எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அமுது கூட்டல் என்றுன்னு பிரிக்கலாம். அமுதென்ற எப்படி பிரிக்கலாம்? அமுது கூட்டல் என்றுன்னு பிரிக்கலாம். சரிங்களா? செம்பயிரை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா செம்மை கூட்டல் பயிர்னு பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் பயிர்னு பிரிக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பொறுத்துக. இந்த பொறுத்துக கேட்கறதுக்கு வந்து ரொம்ப சான்சஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க.
விளைவுக்கு, நம்ம விளைவுக்கு, சமூகத்தின் விளைவுக்கு என்னன்னு பார்த்தோம்? நீர்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ விளைவுக்கு என்னது? நீர். அறிவுக்கு என்னன்னு பார்த்தோம்? தமிழெங்கள் அறிவுக்கு தோல்னு பார்த்தோமா? அறிவுக்கு வந்து தோல் போன்றதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்து இளமைக்கு, இளமையில் என்ன தேவை? பால் தேவை. இளமைக்கு என்ன போன்றது? பால் போன்றது. அடுத்து புலவருக்கு, புலவருக்கு என்ன தேவை? வேல், அதாவது ஒரு கருவி மாதிரி வந்து தமிழ், சரிங்களா? புலவருக்கு அப்போ தமிழ் என்னது? வேல் போன்றது, சரிங்களா? விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல், சரிங்களா? அடுத்து வந்து இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஒன் வேர்டு மாதிரியே கேட்கலாம், சரிங்களா? ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை டேஷ் என்று கூறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதாவது ஒரே மாதிரியான ப்ரொனவுன்சியேஷனில் முடியும் பார்த்தீங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பேர், நேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரியான ப்ரொனவுன்சியேஷனில் முடியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரி முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஒரே சவுண்டில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை என்னென்னு சொல்லுவோம்னா இயைபு சொற்கள்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம்? இயைபு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ நம்ம பாட்டுக்கு போவோமா, பாட்டில் போயிட்டு பார்ப்போமா என்னெல்லாம் வந்து இப்படி ஒரே மாதிரியான இதில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளுக்கு வந்து நீர் ஊர், அதுக்கப்புறம் வந்து பால் வேல், வான் தேன், தோல் வால், இந்த மாதிரி நிறைய முடிஞ்சிருக்கா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இயைபு சொற்கள்னு சொல்கிறோம், சரிங்களா? ஒரே ஓசையில் முடிகிற சொற்களை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இயைபு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், சரிங்களா? இது வந்து ஒரு ஒன் வேர்டில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது, சரிங்களா? அடுத்து வந்து இந்த குறுகிய வினா இதெல்லாம் வந்து சிறு வினா, சிந்தனை வினா நம்ம என்ன பேராகிராஃபாக எழுத போகிறோம், அதனால் இதெல்லாம் வந்து தேவையில்லாது, சரிங்களா? ஸோ இந்த இதுக்கு வரைக்கும் பார்த்தா புக் பேக் மட்டும் ஓகே, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டோம்? ஒரு செய்யுட்பகுதியை முடிச்சிட்டோம். அடுத்த செய்யுட்பகுதிக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ராக போகிறோம், சரிங்களா? அடுத்த செய்யுட்பகுதி என்ன அப்படின்னா தமிழ் கும்மி. போனது நம்ம என்ன பார்த்தோம்? இன்பத்தமிழ்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? தமிழ் கும்மி பார்க்க போகிறோம், சரிங்களா? அதாவது கூட்டமாக வந்து கும்மி அடித்து பாடுவாங்க இல்லையா? அதை அப்படி பாடுறதுல அப்படி பாடுற டைமில் வந்து தமிழை போற்றி பாடுவது வந்து, போற்றி பாடி ஆடுவது வந்து ரொம்ப மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து யார் எழுதுறாரு அப்படின்னா பெருஞ்சித்திரனார் அப்படின்றவர் எழுதுறாரு, சரிங்களா? அவர் வந்து அந்த கும்மி அடித்து பாடுவாங்கள்ல பாட்டு, அந்த பாட்டில் வந்து தமிழை வச்சு அந்த பாட்டை எழுதுறாரு, சரிங்களா? இந்த பாட்டு என்ன அப்படின்னா கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி அப்படின்காரு, சரிங்களா? ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இவர் இப்படி சொல்கிறார். என்னடா சொல்கிறார் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லனா? இளங்கோதையரேனா இளம் பெண்களேன்னு அர்த்தம், சரிங்களா? தமிழோட புகழ் வந்து 8 திசையிலும் பரவிடும் வகையில் வந்து நம்மளை வந்து கைகளை கொட்டி கும்மி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, சரிங்களா? அதாவது பெண்கள் தானே கும்மி அடித்து பாட்டு பாடி ஆடுவாங்க. ஸோ அப்படி கும்மி அடிக்கையில் வந்து கொட்டுங்க, கும்மி கொட்டுங்க, கும்மி அடிங்க, நீங்கள் வந்து தமிழோட புகழ் வந்து 8 திசையிலும் சென்று பரவுற அளவுக்கு கும்மி கொட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறார், சரிங்களா? அடுத்து வந்து ஊழி பழநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றென்னும் நூல் பழ கொண்டதுவாம்னு சொல்கிறாரு. இந்த தமிழை என்ன சொல்கிறாரு? ஊழி பழநூறு, சரிங்களா? ஊழி பழநூறு கண்டதுவாம், பல 100 வருஷங்கள், சரிங்களா? பல 100 ஆண்டுகள் வந்து தொன்மை மிகுந்தது வந்து என்னது? நம்மளோட தமிழ் இல்லையா? ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம், ஊற்று போல் நிறைய எக்கச்சக்கமான நூல் தோண்ட 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 வந்துட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அளவுக்கு நூல்கள் பல வந்து அறிவு ஊற்று, அறிவோட ஊற்று மாதிரியான நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார், சரிங்களா? இந்த ஊழி அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப வருஷம், ரொம்ப நீண்டமான ஒரு காலப்பகுதியை தான் வந்து ஊழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், சரிங்களா? நீண்ட ஒரு காலப்பகுதியை கண்டதுவாம் அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம், அறிவுக்கு ஊற்றாகிய நூல் பலவற்றை வந்து தமிழ்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார், சரிங்களா? பெரும் ஆழிப்பெருக்குக்கும் காலத்திற்கு முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். ஆழிப்பெருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த கடல் கோளால் கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பார்த்துருப்போமா? அந்த விஷயந்தான். அவ்வளோ தூரம் கடல் கோளால் கொல்லப்பட்டு நம்மளுக்கு நிறைய அழிஞ்சு போயிருந்தா கூட இந்த தமிழ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நின்றுக்கிட்டே இருக்குதான், சரிங்களா? காலத்திற்கும் அது வந்து அழியாமலே நின்றுட்டு இருக்குதான், சரிங்களா? அடுத்து வந்து பொய்யகற்றும் உள்ள பூட்டகற்றும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார், சரிங்களா? சரி, பொய்யை அகற்றும் அப்படின்னா பொய்யை வந்து இந்த தமிழ் மொழி வந்து அகற்றிடுமா, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து மனசோட அறியாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் அகற்றிடுமா. எதை அகற்றும்? பொய்யை ஃபஸ்ட்டு அகற்றும். அடுத்து வந்து மனசில் இருக்கிற அறியாமையை அகற்றும், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழியாம். அதாவது நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களுக்கு வந்து நம்ம நிறைய பாட்டுகளை கொடுக்குற அளவுக்கு ரொம்ப 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 ஒரு இன்பமான மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உண்மையை ஊற்ற மொழியாம், சரிங்களா? நம்மளுக்கு வந்து
உண்மை வந்து எது போன்றது, நம்மளோட உயிர் போன்றது உண்மை இல்லைங்களா, அதை வந்து ஊட்டுற மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து உயர்ந்த அறத்தை வந்து கொடுக்குற மொழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சொல்கிறார் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த உலகம் வந்து சிறந்து வாழ்வதற்கான வழிகளை வந்து காட்டுற மொழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சொல்கிறார் சரிங்களா. சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டுற மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உலகமா, இந்த உலகம்னா என்னப்பா அப்படின்னு, உலகம்ன்றது இங்கே எங்கப்பா வந்திருக்கு அப்படின்னா, இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த மேதினி தான் வந்து உலகம்னு அர்த்தம் சரிங்களா. மேதினா என்ன, உலகம்னு அர்த்தம். மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும், அதாவது நம்மளோட மெய்னா என்ன, உயிர் உடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. அது போல் வந்து உண்மையை ஊற்ற மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இதை வந்து யார் எழுதுனான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பெருஞ்சித்திரனார் அப்படின்றவர் தான் எழுதியிருக்கார் சரிங்களா. சரி, இந்த பாட்டை இன்னொருக்க பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, 8 திசையில் வந்து செந்தமிழோட புகழ் எட்டுற அளவுக்கு வந்து நம்மளோட கும்மி கொட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரிங்களா. அடுத்து வந்து ஊழி பல நூறு இது கண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது பல வருஷங்கள், ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு நீண்டதொரு காலப்பகுதியை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அறிவு ஊற்றுன்ற அளவுக்கு நிறைய நூல் பல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பெரிய கடல்கோள்களை கூட இது பார்த்துருக்கு, ஆனாலும் அழியாமல் வந்து நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து தமிழ் வந்து பொய்யை அகற்றிடுமா. அப்புறம் வந்து உள்ளத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பூட்டு போட்டு வச்சுருப்போம் இல்லையா. உள்ள பூட்டு அகற்றும் அப்படின்னா நம்மளோட மனதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாமல் வச்சுருப்போம் இல்லையா, அறியாமையான விஷயங்கள். அந்த மாதிரியான வந்து நம்மளோட உள்ளத்தில் இருக்கிற அறியாமையின் பாடலில் நம்ம உள்ளத்தில் இருக்கோம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தமிழ் அகற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டு இருக்கும் சரிங்களா. அதாவது நம்மளோட லவ்டு பர்சன்ஸ்க்கு தேவையான பாட்டுகள் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும், அதாவது நம்மளோட உயிர் வாழ்வதற்கு தேவையான அறத்தின் வழியை வந்து இது காட்டுமா. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட உலகத்தில் வந்து வாழ வழி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு சரிங்களா. இதுதான் வந்து நம்மளோட தமிழை குறித்து யார் பாடுறாரு, பெருஞ்சித்திரனார் பாடுறாரு. அதாவது கும்மி அடிக்கிற பெண்கள் வந்து பாடுற மாதிரி அவர் பாடுறாரு சரிங்களா. தமிழ் கும்மி அப்படின்ற பாட்டு யாரோடது, பெருஞ்சித்திரனாரோடது சரிங்களா. சரி, இப்போ இதில் இருக்கிற பொருள்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஆழிப்பெருக்கு, ஆழினா என்னென்னா கடல் சரிங்களா. ஆழிப்பெருக்குன்னா கடல் கோள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. மேதினா என்ன அர்த்தம் அப்படின்னா உலகம்னு அர்த்தம். மேதினா என்ன அர்த்தம், உலகம்னு அர்த்தம். ஊழி அப்படின்னா வந்து நீண்டதொரு காலப்பகுதி சரிங்களா. ஊழி பல நூறு கண்டதுவாம்னு பார்த்தோம்ல, அப்போ ஊழினா என்னது, நீண்டதொரு காலப்பகுதின்னு அர்த்தம் சரிங்களா. உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தில் வந்து சில விஷயங்கள் தேவையில்லாமல் வச்சுருப்போம்ல, அறியாமையின் பால் இருக்கும்ல, அந்த மாதிரியான விஷயங்கள். உள்ள பூட்டுனா உள்ளத்தின் அறியாமைன்னு அர்த்தம். ஆழிப்பெருக்குனா என்ன, கடல் கோள். மேதினா என்ன, உலகம். ஊழினா என்ன, நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை சரிங்களா. சரி, இவ்வளோதான் வந்து இந்த பாட்டு சரிங்களா. இப்போ இந்த பாடலோட பொருள் என்னென்னா, இளம் பெண்களே, தமிழ் புகழ் வந்து 8 திசையில் பரவற வகையில் வந்து நீங்கள் கும்மி கொட்டுங்க. பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி, அறிவு ஊற்றாகிய பலவற்றை கொண்ட மொழி, நல்ல கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் இது எல்லாவற்றாலும் அழியாமல் இன்னும் வரைக்கும் நிலச்சிருக்கு. அது வந்து பொய்யை அகற்றும், மனதின் அறியாமையை நீக்கும், பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைஞ்சிருக்க மொழி, உயிர் போன்ற உண்மைகளை ஊட்டும் மொழி, உயர்ந்த அறத்தை தரும் மொழி, அதுக்கப்புறம் வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான சிறந்த வழிகளை காட்டும் மொழி அப்படின்னு சொல்லிட்டு பெருஞ்சித்திரனார் சொல்கிறார் சரிங்களா. சரி, இப்போ வந்து ஆசிரியர் குறிப்பு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் சரிங்களா. பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்னதுன்னா மாணிக்கம். இதுக்கு முன்னாடி யாரை பார்த்தோம், பாரதிதாசனை பார்த்தோம். அவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம், சுப்புரத்தினம்னு பார்த்தோம். இப்போ பெருஞ்சித்திரனார் பார்க்கும். இவரோட இயற்பெயர் என்னது, மாணிக்கம் அப்படின்ற இயற்பெயர் சரிங்களா. இவருக்கு வந்து பாவலேறு அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் வழங்கப்பட்டிருக்கு. பாரதிதாசனுக்கு என்ன சிறப்பு பெயர் வழங்கப்பட்டுச்சு, புரட்சி கவின்னு வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பாவேந்தர்ன்ற பட்டம் அளிக்கப்பட்டுச்சு இல்லையா. பாவேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பிக்கப்பட்டார் இல்லையா. ஸோ இவர் பெருஞ்சித்திரனார் எப்படி சிறப்பிக்கப்படுறாரு, பாவலேறுன்னு சிறப்பிக்கப்படுறாரு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து என்ன நூல்களெல்லாம் இயற்றியிருக்காருன்னு பார்த்தா, கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் அப்படின்ற நூல் சரிங்களா. 4 நூல் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் அப்படின்ற 4 நூல்களை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அவர் வந்து எந்த மாதிரியான நூல்களை இயற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பாரதிதாசன் பார்த்தோம்ல, அவரோட கம்பேர் பண்ணி பார்க்கோம் சரிங்களா. அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்குல்ல ஞாபகம் வச்சுக்க. அவர் என்ன மாதிரியான அவரோட கவிதைகளில் வந்து என்ன மாதிரியான கருத்துக்கள் இருந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். பெண் கல்வி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து கைம்பெண் மறுமணம்,
பொது உடைமை, பகுத்தறிவு இந்த மாதிரியான கருத்துக்களில் வந்து யார் எழுதியிருக்கா? பாரதிதாசன் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இவரோட நூல்கள் என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். நம்மளுக்கு வந்து கனிச்சாறு, அதுக்கப்புறம் கொய்யாக்கனி, பாவிய கொத்து, அதுக்கப்புறம் வந்து நூறாசிரியம் இந்த மாதிரியான நூல்கள்லாம் வந்து இவர் எழுதியிருக்காரு. அடுத்து வந்து இவர் வந்து இதழ்களை நடத்தியிருக்காரு. சரிங்களா? என்ன இதழ்கள்லாம் நடத்தினார் அப்படின்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். என்ன இதழ்கள்லாம் நடத்தியிருக்காரு? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் 3 இதழ்களை நடத்தியிருக்காரு. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இந்த 3 இதழ்களை நடத்தினவர் யாருன்னு கேட்டால் நம்மளோட பெருஞ்சித்திரனார். சரிங்களா? இவருக்கு என்ன பெயர் வழங்கப்பட்டிருக்கு? பாவலர்ன்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இவர் வந்து தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர். சரிங்களா? அது பரப்பிய பாவலர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போற்றப்படுகிறார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் பரப்பியிருக்காங்க. இவர் அப்படி பரப்பினவர் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுகிறார். சரிங்களா? சரி, இந்த பாடல் நம்மளோட என்னது? நம்மளோட தமிழ் கும்மி இல்லையா? அந்த தமிழ் கும்மியை எங்கேருந்து எடுத்துகிட்டு வரான்னா இவர் எழுதுனதில் 4 புத்தகங்களை பற்றி, அதாவது 4 நூல்களை பற்றி நம்ம பார்த்தோமா? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் சொல்லிட்டு இதில் உள்ள இந்த கனிச்சாறு அப்படின்ற நூலில் வந்து இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? இந்த நூல் வந்து 8 தொகுதிகளாக 8 பார்ட்ஸாக வந்துருக்கு. சரிங்களா? அதில் வந்து தமிழுணர்வு நிறைந்த பாடல்கள் வந்து ஃபுல்லாகவே இந்த நூலில் இருந்திருக்கு. சரிங்களா? சரி, இவரோட பேர் என்ன? இந்த தமிழ் கும்மின்றதை யார் எழுதுனா? பெருஞ்சித்திரனார். இவரோட இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனார்ன்றது வந்து இவருக்கு வழங்கப்பட்ட பெயர். சரிங்களா? இவரோட இயற்பெயர் என்ன? மாணிக்கம். சரிங்களா? இவருக்கு என்னெல்லாம் வந்து பட்டப்பெயர் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா பாவலேறு. சரிங்களா? என்னெல்லாம் நூல்களை எழுதியிருக்காரு? கனிச்சாறு, கொய்யாக்கனி, அதுக்கப்புறம் பாவிய கொத்து, அதுக்கப்புறம் நூறாசிரியம் இந்த மாதிரியான நூல்களை இயற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இவர் என்னெல்லாம் இதழ்களை நடத்தினார் அப்படின்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் என்னெல்லாம் இதழ்களை நடத்தியிருக்காரு? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இந்த இதழ்களெல்லாம் நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர்னா யாருன்னு கொஸ்டினில் கேட்டாங்கன்னா என்ன எழுதணும்? பெருஞ்சித்திரனார்னு எழுதணும். இல்லைனா வந்து மாணிக்கம்னு கூட ஆன்சரில் கொடுத்துருப்பாங்க. அது கவனித்து எழுதணும். சரிங்களா? அடுத்து வந்து இந்த தமிழ் கும்மி எங்கேருந்து வந்திருக்குன்னா இவர் எழுதின கனிச்சாறு அப்படின்ற புக்கிலேருந்து வந்திருக்கு. இந்த கனிச்சாறுன்ற புக்கை வந்து 8 பார்ட்ஸாக வந்து வெளியில் வந்திருக்கு. சரிங்களா? இந்த கனிச்சாறுன்ற புக்கில் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்கள் வந்து இந்த கனிச்சாறு அப்படின்ற புக்கில் இருக்குது. சரிங்களா? சரி, இன்னொருக்கா வந்து இவரை பற்றி பார்த்துடலாம். பேர் என்னது? பெருஞ்சித்திரனார். இயற்பெயர் என்னது? மாணிக்கம். என்ன பெயரால் சிறப்பிக்கப்படுறாரு? பாவலேறு. எழுதின நூல்கள் என்னெல்லாம்? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, அதுக்கப்புறம் வந்து நூறாசிரியம் அப்படின்றத எழுதியிருக்காரு. என்னெல்லாம் இதழ்களை நடத்தியிருக்காரு? தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த தமிழ் கும்மி எங்கேருந்து வந்திருக்கு? கனிச்சாறு அப்படின்ற புக்கில் இருந்து. அது 8 பார்ட்ஸாக இருந்திருக்கு. அந்த புக்கிலேருந்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த புக்கில் வந்து ஃபுல்லாக வந்து தமிழுணர்வு நிறைந்த பாடல்கள் இருந்திருக்கு. அடுத்து வந்து கற்பவை கற்றபின் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அது வந்து கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி. அடுத்து இருக்கிறதுல வந்து ஒரு பாட்டு இருக்குது. அதனோட ஆசிரியர் யாருன்னு இருக்காங்க. அப்போ இது நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. சரிங்களா? என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவல் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? வானு, மண், நீர், நெருப்பு, மண், மலை இதெல்லாம் ஒன்று ஒன்றா தோன்றிட்டு வந்தது போல தேன் தோன்றியது போல மக்கள் நாவில வந்து நீ தோன்றி வளர்ந்தாயே அப்படின்னு சொல்லிட்டு யார் பாடுறா? வாணிதாசன் பாடுறாரு. சரிங்களா? அப்போது இந்த மாதிரி ஒன்றா தோன்றுறதை பற்றி யார் பாடினா அப்படின்னு கேட்டால் இந்த வரிகளை கொடுத்து கேட்டால் அப்படின்னா இந்த தோன்றுறதை பற்றி இப்போ வாணிதாசன் பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குதா? இதுக்கு முன்னாடி நம்ம அந்த இன்பத்தமிழ் படித்தோம்ல, அதில் வந்து நம்ம வந்து யாரை பற்றி பார்த்தோம்? காசி ஆனந்தனை பற்றி பார்த்தோம். ஆனந்தம்னா மகிழ்ச்சி. அப்போ ஒரு மகிழ்ச்சியாக தமிழை பற்றி பாடியிருப்பார். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் இந்த மாதிரிலாம் பாடியிருப்பார்ல. நீ இல்லைன்னா என் வாழ்க்கை கசக்கும் புளிக்கும், உன்னையே நினைக்கும், என் நெஞ்சம் வந்து இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பார்ல. யார் பாடினா? காசி ஆனந்தன். சரிங்களா? அடுத்து நம்ம இப்போ என்ன பார்த்தோம்? இப்போ நம்ம வந்து ஒன்றா தோன்றுறது, வான் தோன்றி மண் தோன்றிலேருந்து எல்லாம் தோன்றி வந்து அதே போல் எல்லாம் தோன்றுச்சுல, அதே மாதிரி நீயே என் மனசில் தோன்றி எங்களோட தமிழ் மக்களோட நாவலை தோன்றினாயே, தோன்றி நீ வளர்ந்தாயே அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? வாணிதாசன் அப்படின்றவர் பாடியிருக்காரு. இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒன்று. சரிங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா இந்த செய்யுளுக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. சரிங்களா? தமிழ் மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் அப்படின்னா தமிழ் மொழியில் படித்தா என்ன அடையலாம்? மேன்மை அடையலாம்.
தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கி விட்டது. நிலா, வானம், காற்றெல்லாம் சுருங்கவே இல்லை, உலகம்தான் சுருங்கிட்டு. அப்படி தானே? தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் என்ன சுருங்கி விட்டது? உலகம் சுருங்கிட்டு. உலகத்தோட அர்த்தம் என்ன? மேதினி. அப்போது இந்த செகண்ட் ஒன்க்கு ஆன்சர் என்ன? மேதினின்னு அர்த்தம். அடுத்து தேர்ட் ஒன் செந்தமிழ். இதை பிரித்து எழுதணும்னா செம்மை கூட்டல் தமிழ். அடுத்து பொய் அகற்றும். பொய் கூட்டல் அகற்றும். சரிங்களா? பாட்டு கூட்டல் இருக்கும்னா பாட்டிருக்கும். எட்டு கூட்டல் திசைனா எட்டு திசை. சரிங்களா? இந்த எட்டு திசை, அப்புறம் வந்து எட்டு தொகை, 10 பாட்டு, இதெல்லாம் வந்து இத்து வச்சு வரும். சரிங்களா? இதில் வந்து நம்மளுக்கு வந்து மெய்யெழுத்து வரும், அதில் கவனமாக இருக்கணும். சரி, அடுத்து வந்து நம்ம என்ன அப்படின்னா, இதில் வந்து ஒரு 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. நயம் உணர்ந்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அதில் இருக்கிற அந்த இலக்கண பகுதியை மட்டும் நம்ம பார்த்துக்க போகிறோம். சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா, மோனை, எதுகை, இயைபு, இந்த 3 விஷயங்கள் தான் இப்போ கற்றுக்க போகிறோம். இயைபு வந்து நம்ம லாஸ்ட்டு செய்யுள்ளையே கற்றுக்கிட்டோம். இயைபுனா என்னது? லாஸ்ட், அதாவது இறுதி எழுத்துக்கள் வந்து ஒத்த ஓசையுடன் முடியும் எழுத்துக்களை வார்த்தைகளை வந்து நம்ம என்னென்னு சொன்னோம்? இயைபு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் வந்து இயைபு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ வந்து முதல் எழுத்து ஒன்று போல வந்துச்சு, ஒரு சில சொற்களில் வந்து முதல் எழுத்து ஒன்று போல வந்துச்சு அப்படின்னா அதை மோனைன்னு சொல்லுவோம். 2வது எழுத்து ஒன்று போல வந்துச்சுன்னா அது எதுகைன்னு சொல்லுவோம். லாஸ்ட் எழுத்து ஒன்று போல வந்துச்சுன்னா இயைபுன்னு சொல்லுவோம். முதல் எழுத்து லாஸ்ட்னா இயைபு. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, 2வது எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை, லாஸ்ட் எழுத்து ஒன்றி வந்தால் அது இயைபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஒத்த ஓசையுடன் வரும் சொற்களை என்னன்னு சொல்லுவோம்? ஒத்த ஓசையுடன் முடியும் சொற்களை வந்து இயைபு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இவ்வளோதான் வந்து நம்மளோட செய்யுட்பகுதி. இதுக்கப்புறம் நம்ம எதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னா உரைநடை பகுதிக்குள்ளே போயிடலாம். இந்த உரைநடை வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான உரைநடை. சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து உரைநடைக்குள்ளே போகிறோம். சரிங்களா? உரைநடையோட டாபிக் என்ன அப்படின்னா வளர்த்தமிழ். சரிங்களா? உரைநடையோட டாபிக் என்ன? வளர்த்தமிழ். சரிங்களா? சரி, இதில் வந்து ஃபுல்லாகவே நம்ம தமிழை பற்றி தான் படிக்க போகிறோம். சரிங்களா? மூத்த தமிழ் மொழி வந்து இனிமையானது, எளிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது, நம்மளோட நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சில் இனிப்பது, நம்மளோட வாழ்க்கையை செழிக்க வைக்கிறது, இந்த மாதிரி உலக செம்மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளில் ஒன்று வந்து மொழி. சரிங்களா? ஏன்னா வந்து நம்மளை வந்து மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிற உயிரினங்கள் இடத்துலேருந்து வேறுபடுத்தி காட்டுறதே வந்து என்னது? நம்மளோட மொழி தான். சரிங்களா? நம்மளுக்கு வந்து பேச தெரியுது இல்லைங்களா? மற்ற உயிரினங்களுக்கு வந்து அதுங்களோட பாஷையில் வந்து மேபி பேச தெரிஞ்சிருக்கலாம். சரிங்களா? பட் நம்மளை வந்து வேறுபடுத்தி காட்டுற ஒரு விஷயம்னா என்னென்னா, நம்மளுக்கு பேச தெரியும். நம்ம என்னென்னு சொல்லுவோம்? மற்ற உயிர்களை வந்து வாயில்லாத ஜீவன்பா அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ வேறுபடுத்தி காட்டுற ஒரு விஷயமே என்னது? மொழி. சரிங்களா? அந்த மொழி வந்து நம்மளை வந்து சிந்திக்க உதவுகிறது. சரிங்களா? ஒரு விஷயத்தை சிந்திக்க உதவுது, அந்த சிந்தித்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்த உதவுது. சரிங்களா? இப்போது நம்ம ஒருத்தங்க கிட்ட வந்து எப்படி கன்வே பண்ணிக்க முடியும்? மொழினால் மட்டும்தான் நம்மளை வந்து நம்மளால் பேச முடியும் இல்லையா? ஸோ மொழி இல்லைன்னா நம்மளால் பேச முடியாது. ஸோ நம்ம பேசுகிறதுக்கு, நம்ம சிந்திக்கிறதுக்கு, அந்த சிந்திச்சதை வெளிப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே எது உதவுது? மொழி உதவுது. சரிங்களா? ஸோ வந்து மற்றவங்க சொல்கிறதையும் நம்ம கேட்டுக்கிறதுக்கு, மற்றவங்களோட கருத்தையும் நம்ம அறிகிறதுக்கு உதவுவது என்னது? மொழி. சரிங்களா? பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளில் ஒன்று என்னதுன்னா மொழி. மற்ற உயிரினங்களிடத்துலேருந்து நம்மளை வேறுபடுத்தி காட்டுறது என்னன்னா மொழி. சரிங்களா? நம்மளை சிந்திக்க உதவுறது, நம்மளோட சிந்திச்சதை வெளிப்படுத்த உதவுறது என்னன்னு கேட்டால் மொழி. சரிங்களா? பிறரோட கருத்தை நம்ம அறிகிறதுக்கும் உதவுவது என்னன்னு கேட்டால் மொழி. சரிங்களா? உலகத்தில் வந்து 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. சரிங்களா? எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது? 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு கொஷினில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உலகத்தில் வந்து எதற்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கிறது அந்த மாதிரி கேட்கலாம். சரிங்களா? 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அதில் வந்து சில மொழிகளுக்கு மட்டும்தான் பேச்சு வடிவம், எழுத்து வடிவம், இந்த ரெண்டுமே இருக்குது. சரிங்களா? சில மொழிகள் வந்து என்னது? பேச்சு வடிவம் இருக்காது, எழுத்து வடிவம் மட்டும் இருக்கும். சிலது வந்து எழுத்து வடிவம் இருக்காது, வெறும் பேச்சு வடிவம் மட்டும் இருக்கும். ஸோ இந்த 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகளில் எழுத்து, பேச்சு இந்த 2 வடிவமும் இருக்கிறது அப்படின்னா வந்து கொஞ்சம் மொழிகள் தான். சரிங்களா? அதில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எழுத்தும் இருக்கும், பேச்சும் இருக்கும். அந்த எழுத்து பேச்சில் இருக்கிறதுல வந்து இலக்கண இலக்கியம் வந்து எல்லா மொழிகள்லையும் வந்து இருக்காது. சரிங்களா? வெரி ஃபியூ லாங்குவேஜஸில் மட்டும்தான் இலக்கண வளமும் இலக்கிய வளமும் இருக்கும். சரிங்களா? அவற்றுள்ள வந்து செம்மை மிக்க மொழி அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து ரொம்ப சரிங்களா? அத்தகு சிறப்பு வந்து தமிழ்மொழி பெற்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மொழிகள் எத்தனை இருக்குது? 6000த்திற்கும் மேலே இருக்குது. அந்த 6000த்திற்கும் மேலே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மொழிகள் தான். சரிங்களா? அந்த 6000த்திற்கும் மேலே இருக்கிற மொழிகளில் வந்து கொஞ்சம் மொழிகளுக்கு தான் வந்து நம்மளால் வந்து எழுத்து வடிவமும் பேச்சு வடிவமும் இருக்குது. அந்த எழுத்து வடிவம் பேச்சு வடிவம் இருக்கிறதுலே கொஞ்சம் மொழிகளுக்கு தான் வந்து இலக்கண இலக்கிய வடிவம் இருக்குது.
அந்த இலக்கண இலக்கிய வடிவம் இருக்கிறதுலையுமே சில மொழிகளுக்கு தான் வந்து செம்மை மிக்க மொழி அப்படின்னு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிகள். அந்த செம்மை மிக்க மொழிகளில் நம்மளோட தமிழ் மொழியும் ஒன்று. அதுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு வந்து தமிழ் மொழிக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இந்த மொழியை பற்றி இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். இந்த தமிழ் இலக்கியங்கள் வந்து இனிமையானவையா? சரிங்களா? ஓசை இனிமை, சொல்லினிமை, பொருள் இனிமை, இந்த 3 இருக்குது. தமிழ் இலக்கியங்களில் என்னெல்லாம் இனிமை இருக்குது? ஓசை இனிமை, சொல்லினிமை, அதுக்கப்புறம் பொருள் இனிமை. ஓசை, சொல், பொருள், இந்த 3 இனிமைகளையும் கொண்டது என்ன அப்படின்னா தமிழ் இலக்கியங்கள். சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா, இந்த பாரதியார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன அப்படின்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் வந்து நிறைய லாங்குவேஜஸ் படிச்சிருக்காரு. பாரதியார் வந்து எல்லாரும் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க அவருக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை, அவர் நிறைய லாங்குவேஜ் படிச்சிருக்காரு. அவரோட உறவினர் வீட்டில் அவர் காசியில் போய் தங்கி இருந்திருக்காரு. சரிங்களா? அப்போ அங்கே உள்ள லாங்குவேஜஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான லாங்குவேஜஸ் வந்து பாரதியாருக்கு வந்து தெரியும். சரிங்களா? அவ்வளோ மொழி கற்றுக்கிட்டவர் அந்த எல்லா மொழிகள்லையுமே வந்து தமிழ் மொழியை போல வந்து இனிமையான ஒன்றை வந்து எங்கேயுமே நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னா அப்படின்னு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. யார் சொன்னா? பாரதியார் சொல்லியிருக்காரு. தமிழோட இனிமையை பற்றி யார் சொன்னா அப்படின்னு கேட்டால் பாரதியார் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இந்த பாட்டு என்ன? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். எங்கேயுமே தமிழ் மொழி போல இனிமையான ஒரு மொழியை பார்க்கவே இல்லைன்னு சொன்னது யாரு? பாரதியார். அடுத்து வந்து மூத்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ற பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சரிங்களா? அதாவது பாரத தாய் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எப்போ பாரத தாய் அப்படின்ற ஒருத்தங்க உருவானாங்க அப்படின்றதே வந்து நம்மளுக்கு தெரியாதான். அதே மாதிரி நம்மளோட தமிழ் தாய் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்னைக்கு பிறந்தாங்கன்னே தெரியாதான். அவ்வளோ தூரத்துக்கு இப்போது நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்பா அம்மா தமிழ் பேசியிருப்பாங்க, அவங்களோட அப்பா அம்மா தமிழ் பேசியிருப்பாங்க, அவங்களோட அப்பா அம்மா இப்படி என்னைக்கு தமிழ்ன்ற ஒன்று ஆரம்பிச்சுது அப்படின்றதே தெரியாதான். சரிங்களா? அதை தான் வந்து இப்படி சொல்றார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்றாரு? நம்மளோட தமிழ் தாய்க்கு. அது வந்து பாரத தாய்க்கு சொல்லியிருக்காரு. பாரத தாயின் தொன்மையை பற்றி வந்து பாரதியார் சொல்லியிருக்காரு. அது வந்து தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக இருக்கிறது. சரிங்களா? இதை யாரை பற்றி சொல்லியிருக்காரு? பாரத தாயை பார்த்து தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அது யாருக்கு பொருந்துறதா இருக்கு? தமிழ் தாய்க்கும் பொருந்துறதா இருக்கு. சரிங்களா? அப்போ இப்படி கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இது வந்து பாரதியார் யாரை பார்த்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரிங்களா? அது வந்து பாரத தாயின் தொன்மையை பற்றி வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. மேபி வந்து நம்மளுக்கு கொஸ்டின் இருக்கலாம், பாரத தாய் தமிழ் தாயின்னு இருக்கலாம். எல்லாருக்கும் தமிழ் தாயின்னு தான் தோணும். ஆனால் இது தமிழ் தாய்க்கும் பொருந்துமே தவிர பாரதியார் சொன்னது யாரை பற்றி சொல்லியிருக்கிறாரு? பாரத தாயின் தொன்மையை பற்றி தான் வந்து பாரதியார் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ரோடு வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ரோடுலாம் முதல்ல போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து ரோடு ரூல்ஸ்லாம் வந்திருக்கும் இல்லையா? டிராஃபிக் ரூல்ஸ்லாம் இது இப்படி ஃபாலோ பண்ணணும், இங்கே திரும்பணும், இங்கே திரும்பக்கூடாது, இங்கே இந்த பக்கம் நடக்கணும், அந்த பக்கம் நடக்கக்கூடாது, இப்படி நிறைய ரூல்ஸ் வந்திருக்கும். அப்படி தானே? அதே மாதிரி தமிழில் வந்து முதல்ல வந்து இலக்கியம் தோன்றியிருக்கும். இலக்கியம்னா என்ன? இந்த செய்யுட்பகுதி, கவிதை, இந்த மாதிரியான விஷயங்கள். சரிங்களா? அதெல்லாம் தோன்றியிருக்கும். அது தோன்றினதுக்கு அப்புறம் தான் அதனோட விதிகள், இதில் வந்து இப்படி தான் இடம்பெறணும், இதுக்கப்புறம் இதுதான் இருக்கணும், இந்த மாதிரியான சொற்கள் தான் இருக்கணும், இந்த மாதிரியான விதிகள் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் தோன்றியிருக்கும். அப்போ முதல்ல வந்து என்ன தோன்றியிருக்கும்? இலக்கியம் தோன்றியிருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து இலக்கணம் தோன்றியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு கிடைச்ச இலக்கண நூல்லையே வந்து ரொம்ப 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 பழமையான இலக்கண நூல் என்ன அப்படின்னா வந்து தொல்காப்பியம். சரிங்களா? தொல்காப்பியமே ஒரு இலக்கண நூல், அது வந்து பழமையான நூல். சரிங்களா? அப்போது இதுவே இலக்கண நூல்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு என்ன தோன்றியிருக்கணும்? இலக்கியம் தோன்றியிருக்கணும். இலக்கியத்தை பார்த்து தான் வந்து நம்மளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதுக்கப்புறம் தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த ரூல்ஸ் தான் என்னவா இருக்குது? இலக்கணம். இலக்கியத்தோட ரூல்ஸ் தான் வந்து இலக்கணம். அப்படி தானே? ரூல்ஸ் தோன்றி இருக்குன்னா ரூல்ஸே பழசு, தொல்காப்பியமே பழசு. அப்போ அவனோடையும் பழசாக வந்து நம்மளுக்கு இலக்கியங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. சரிங்களா? அப்போ எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்மளோட தமிழ் இலக்கிய நூல்கள் இருந்திருக்கணும் இல்லையா? அவ்வளோ தொன்மையான மொழி அப்படின்றத நம்ம உணரலாம். சரிங்களா? தமிழ் வந்து மிகவும் தொன்மையான மொழின்றதை எதை கொண்டு உணரலாம்?
தொல்காப்பியமே ஒரு இலக்கண நூல். அதுவே வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றிருக்கு, ரொம்ப பழைய நூல் இல்லையா? அதையும் காட்டிலும் பழசாக வந்து இலக்கியம் தோன்றியிருந்தால் மட்டும்தான் அதுக்கான இலக்கணமாக இந்த தொல்காப்பியம் இருந்திருக்கும் இல்லையா? இலக்கணம்னா என்னது? ஒரு 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 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரிங்களா? தமிழ் லாங்குவேஜ்க்கான ரூல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த லாங்குவேஜ் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கணும், எந்தெந்த வார்த்தைகள் எந்தெந்த இடத்துல வரணும், இந்த மாதிரியான ரூல்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ரூல்ஸ் வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று, இப்போ ரோடு இருக்குன்னா ரோடு வந்ததுக்கு அப்புறம் தான் ரோடு ரூல்ஸ் வந்திருக்கும், டிராஃபிக் ரூல்ஸ் வந்திருக்கும். அதே மாதிரி இலக்கியம் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும். இந்த மாதிரி செய்யுட்பகுதி, பாட்டு, அந்த மாதிரியான விஷயம் இருந்திருக்கும். அதுக்கு அப்புறம் தான் வந்து அதுக்கான ரூல்ஸான இலக்கணம் வந்திருக்கும் சரிங்களா? ஸோ அதை வச்சு என்னென்னு சொல்லலாம், தமிழ் மொழி வந்து ரொம்ப தொன்மையான மொழி. தொன்மைனா பழமையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரிங்களா? சரி, எளிய மொழி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் சரிங்களா? எளிய மொழின்ற தலைப்புக்கு கீழே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ் மொழியை வந்து நம்மளுக்கு பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் வந்து ரொம்ப 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 படிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப உகந்த மொழி அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா? ஏன்னா இப்போ மற்ற லாங்குவேஜஸ்லாம் எழுதிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஆனால் நம்மளுக்கு தமிழ்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு எழுதிடுவோம்ல. சரி, இப்போ வந்து உயிரும் மெய்யும் இணைவதால் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து தமிழில் தோன்றுது சரிங்களா? உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் அவற்றின் ஒலிப்பு முறையை வச்சே நம்மளால் வந்து உயிர்மெய் எழுத்துக்களை வந்து ஈஸியாக வந்து ஒழிக்கலாமா? உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, இதனோட ஒலிப்பு முறை என்னன்னு தெரிஞ்சிட்டாலே உயிர்மெய் எழுத்துக்களை வந்து எளிதில் வந்து நம்ம ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அமுதுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. மூது சேர்த்து சொன்னோம்னா அமுதுன்னு வருதா? இதே நம்ம இங்கிலீஷ்லாம் சில வேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து சுனாமின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது டீல ஆரம்பிக்கும், TSUNAMI தான் வரும். ஆனால் நம்ம என்ன சுனாமின்னா சொல்கிறோம், சுனாமின்னு தானே சொல்கிறோம். அது வந்து நம்ம வந்து எழுத்து கூட்டி படித்தோம் அப்படின்னா நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் தமிழை பொறுத்தளவில் எழுத்து கூட்டி படித்தா நம்மளால் சொல்லிடலாம். அவ்வளோ எளிமையான ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெரும்பாலும் வந்து வளஞ்சொல்லி எழுத்துக்களாகவே இருக்கான். வளஞ்சொல்லி அப்படின்னா என்னப்பா அப்படின்னா, கிளாக் வைஸில் எழுதுகிற எழுத்துக்கள் சரிங்களா? அதாவது இப்போ எழுத்தை வந்து நம்ம அப்படின்னா இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? அப்படின்னா இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அவனாலும் என்னன்னாலும் எழுத்துக்களை வந்து இப்படி இந்த கிளாக் வைஸ்லேயே நம்ம எழுதுவோம் சரிங்களா? சில எழுத்துக்கள் வந்து இடஞ்சொல்லி எழுத்துக்களும் இருக்குது சரிங்களா? ஆனால் மோஸ்ட் ஆஃப் த எழுத்துக்கள், அதாவது அதிகப்படியான எழுத்துக்கள் வந்து, பெரும்பான்மையான எழுத்துக்கள் வந்து வளஞ்சொல்லி எழுத்துக்களாக தான் இருக்குது. இந்த வளஞ்சொல்லி எழுத்துக்களும் அதே நேரத்தில் இடஞ்சொல்லி எழுத்துக்களும் இடம்பெற்று இருக்குது சரிங்களா? லைக் இப்போ வந்து எடுத்துக்கிட்டோன்னா இப்படி எழுதுகிறோம், எடுத்துக்கிட்டோன்னா இப்படி எழுதுகிறோம், எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து வளஞ்சொல்லியில் தான் இடஞ்சொல்லியில் தான் எழுதுகிறோம் இல்லையா? ஸோ வளஞ்சொல்லினா என்னதுன்னா, கிளாக் வைஸில், அதாவது கடிகாரம் வந்து இந்த பக்கமாக தானே நம்மளுக்கு சுற்றி இப்படி தானே சுற்றி வரும். ஸோ இந்த மாதிரி எழுதுறத வந்து இந்த பொசிஷனில் நம்ம எழுதுறத வந்து வளஞ்சொல்லி எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இதே வந்து ஆப்போசிட்டில் கடிகாரம் சுற்றுறதுக்கு எதிர் திசையில் ஆரம்பித்து எழுதுகிறோம் அப்படின்னா, அதாவது மாற்றி எழுதணும் அப்படின்னா அதை வந்து இடஞ்சொல்லி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா? சரி, இப்போது இந்த தெரிந்து கொள்வோம் அப்படின்றதுல ஒன்று கொஞ்சம் பார்க்கலாம் சரிங்களா? ஒரு 3 சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து தமிழ், இன்னொன்று தமிழ்நாடு, இன்னொன்று தமிழன். இந்த 3 வந்து முதல்ல யார்ப்பா முதல்ல எந்த இலக்கியத்தில்ப்பா சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, தொல்காப்பியம் வந்து இலக்கண நூல் தான். அதில் சில இலக்கியங்களும் அதில் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த நூலில் வந்து சில இலக்கியங்களும் இருக்கும், சில பாட்டுகளும் இருக்கும்ல. அந்த பாட்டுக்களில் வந்து இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்ன்ற வார்த்தையை முதல்ல தொல்காப்பியத்தில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா? இந்த தொல்காப்பியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழன் கிளவியும் அதோனரற்றே அப்படின்னு சொல்லிட்டு அதனோரற்றே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தமிழ் அப்படின்ற அந்த வார்த்தையை முதல்ல வந்து தொல்காப்பியத்தில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தையை எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க? சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டத்தில் எழுதியிருக்காங்க. தமிழ்ன்ற வார்த்தையை வந்து முதல்ல தொல்காப்பியத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து தமிழ்நாடுன்ற வார்த்தையை சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில், இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சி காண்டத்தில் வந்து சொல்கிறாங்க சரிங்களா? இந்த பாட்டோட நம்பர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுருக்கிறது இட் இஸ் வெல் அண்ட் குட் சரிங்களா? தொல்காப்பியத்தில் 386வது பாட்டில் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா? தமிழ் அப்படின்ற வார்த்தை வந்து தொல்காப்பியத்தில் வருது முதலாக. தொல்காப்பியத்தில் 386வது பாட்டில் தமிழன் கிளவியும் அதனோரற்றை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து தமிழ்நாடுன்ற வார்த்தை வந்து சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டத்தில் வந்து வருது 165வது பாடலில். அதாவது இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு, இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் 165வது பாட்டில் சொல்கிறாங்க. தொல்காப்பியத்தில் 386வது பாட்டு. இப்போது சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டத்தில் வந்து 165வது பாட்டு. இந்த பாட்டோட நம்பர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கலாம் சரிங்களா? அடுத்து வந்து
முதல்ல தமிழ், அடுத்து தமிழ்நாடு, அடுத்து என்னது தமிழன். சரிங்களா, தமிழன் எங்கே சொல்கிறாங்க அப்படின்னா தேவாரத்தில் சொல்கிறாங்க. அப்பரோட தேவாரத்தில் வந்து தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, அது வந்து தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தாண்டகம் அப்படின்ற ஒரு சப்டிவிஷனுக்கு கீழே, ஒரு பகுதிக்கு கீழே வந்து இது வருது. சரிங்களா, திருத்தாண்டகம் அப்படின்றதுல வந்து தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரிங்களா, 23வது பாட்டில். சரிங்களா, திருத்தாண்டகம்ல 23வது பாட்டில் தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு வருது. தமிழை வந்து தொல்காப்பியம் அப்படின்ற ஒரு இலக்கியத்தில் தான் வந்து முதல்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தொல்காப்பியத்தில் 386வது பாடலாக வருது. அடுத்து வந்து தமிழ்நாடுன்றது வந்து சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில் சொல்கிறாங்க. இமல் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சிக்காண்டத்தில் 165வது பாடலாக இருக்குது. அடுத்து தமிழன் அப்படின்ற வார்த்தை வந்து அப்பரோட தேவாரத்தில் வந்து திருத்தாண்டகம்ன்ற பகுதியில் வந்து தமிழன் கண்டாய் அப்படின்றதுல வந்து நம்மளுக்கு 23வது தமிழன் கண்டாய் அப்படின்ற வார்த்தை 23வது பாடலில் இடம்பெற்று இருக்குது. சரிங்களா, ஸோ இது வந்து மூணுத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த தெரிந்து கொள்வோம்லாம் வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குதுப்பா. சரிங்களா, சரி, அடுத்து வந்து சீர்மை மொழி. தமிழ் வந்து ரொம்ப சீர்மை மிகுந்த மொழியா. சரிங்களா, சீர்னா என்னது அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சீருடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். யூனிஃபார்ம் அப்படின்னா சீருடைன்னு சொல்லுவோமா. அந்த யூனிஃபார்ம்னா என்ன, சீருடைன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒழுங்காக எல்லாரும் வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரே மாதிரியான ஒரு உடை, ஒரு 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 ஒழுங்குமுறையோடு இருக்கிறது தான் வந்து அந்த சீருடைன்னு சொல்கிறோம். சரிங்களா, அதே மாதிரி சீர்மை மொழி அப்படின்னா என்னென்னா, ஒரே மாதிரியான ஒழுங்குமுறைகளை, சில ஒழுங்குமுறைகளோடு இருக்கிறதுனால வந்து தமிழை வந்து சீர்மை மொழி அப்படின்னும் சொல்கிறாங்க. சரிங்களா, அதில் வந்து நிறைய சிறப்பு இருக்குது. அதனோட சீர்மைகளுக்குள்ளே நிறைய சிறப்பு இருக்குது. அதில் பெஸ்ட்டு அப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா சொற்சிறப்பை சொல்லலாம். சரிங்களா, நம்மளுக்கு வந்து 2 வகை திணை படிச்சிருப்போம். ஒன்று என்னது உயர்திணை, இன்னொன்று என்னது அக்ரிணைன்னு சொல்லிட்டு 2 திணை படிச்சிருப்போம். இந்த உயர்திணைன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திணை வந்து மேலே உயர்த்தி சொல்கிறோம் இல்லையா. அக்ரிணைனா ஆக்சுவலி உயர்திணையோட ஆப்போசிட்டாக தான் வரணும். தாழ்திணை அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும், அப்படித்தானே. ஆனால் தாழ்திணை அப்படின்னு சொன்னால் வந்து தாழ்த்தி கூறுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக உயர்வு அல்லாத திணைன்னு மாற்றுறாங்க. சரிங்களா, அல் கூட்டல் திணைன்னு மாறுது. சரிங்களா, அக்ரிணையோட பிரித்தெழுது என்னன்னு கேட்டாங்கன்னா அல் கூட்டல் திணை. அக்ரிணையோட பொருள் என்ன, உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லிட்டு பொருள். சரிங்களா, அக்ரிணைனா என்னன்னா அல் கூட்டல் திணை, அதாவது உயர்வு அல்லாத திணை அப்படின்ற பொருளில் வருது. சரிங்களா, ஸோ உயர்வு அல்லாத திணையை தாழ்திணைன்னு சொல்லி மட்டமாக சொல்லாமல் அல் திணை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அல் கூட்டல் திணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த பேரை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அப்படி இட்டிருக்காங்க. அதை வந்து தாழ்த்தி சொல்லாமல் இப்படி சொல்லியிருக்காங்க. அக்ரிணையை வந்து நான் ஆக்சுவலி தாழ்த்தினைன்னு தான் வரணும், ஆனால் அது அக்ரிணைன்னு பேர் சூட்டியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ பாகற்காயின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கசப்பாக இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பேர் வைக்கலாம், கசப்பு காயின்னு வைக்கலாம். ஆனால் இவங்க என்ன தெரியுமா பேர் வச்சுருக்காங்க, அதில் வந்து இனிப்பு இல்லை அப்படி தானே. அப்போது இனிப்பு அல்லாத காயின் பேர் வச்சுருக்காங்க. இனிப்புனா என்ன அப்படின்னா பாகுன்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ வந்து நம்ம வந்து இந்த வெள்ளைப்பாகு காய்ச்சிரும், இல்லை சீனி பாகு காய்ச்சிரும், நிறைய பாகு காய்ச்சிரும்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஃபுட்டு நிறைய செய்யலாம் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா. பாகுனா என்ன அப்படின்னா வந்து இனிப்புன்னு அர்த்தமா. சரிங்களா, அந்த பாகு இல்லாத காய், அல்னா இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா, பாகு அல்லாத காய்னு அர்த்தம். சரிங்களா, பாகு கூட்டல் அல் கூட்டல் காய்னா பாகு அல்லாத காய்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ பாகக்காய் வந்து கசப்பு சுவையுடையது. அதை வந்து கசப்பு காய் அப்படின்னு மட்டமாக சொல்லாமல் பாகு அல்லாத காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு சொல்லிட்டு பாகற்காயை வந்து பிரித்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அப்போ பிரித்தெழுதுகளை வந்து அக்ரிணை கேட்டாங்கன்னா அல் குட்டல் திணை, பாகற்காய் கேட்டாங்கன்னா பாகு குட்டல் அல் குட்டல் காய். சரிங்களா, பாகு அல்லாத காய் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து அந்த ஒரு தாழ்வான விஷயத்தை கூட உயர்த்தி ரொம்ப சீர்மையோடு சொல்கிறாங்கல்ல, அதனால் வந்து சீர்மை மிக்கது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருக்கு. சரிங்களா, அடுத்து வந்து என்ன அப்படின்னா வளமை மொழி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வளமை மொழியில் என்ன அப்படின்னா, இப்போ சைடில் பாருங்களேன், இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு செடி இருக்குது. இந்த செடியில் வந்து ஒரு 7 பேர் நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா, அது என்னென்னா செடியில் வந்து இப்போ நம்மளுக்கு பூ பூக்கும் அப்படி தானே. அந்த பூவோட 7 பருவங்களை தான் வந்து அது குறிக்குது. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து அரும்பாக இருக்கும், ரொம்ப சின்னதாக வந்து ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் இருக்குல்ல, அது வந்து அரும்பு. அதோட கொஞ்சம் பெருசாகிட்டு இது வந்து வளர்ந்துட்டு கொஞ்சம் அந்த அரும்புலேருந்து கொஞ்சம் வளர்ந்ததுன்னா மொட்டுலேருந்து கொஞ்சம் அது வந்து லேசாக வெளியில் துளிர்க்க மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா அது முகை. சரிங்களா, ஃபஸ்ட்டு அரும்பு, மொட்டு, முகை, அதுக்கப்புறம் முகைக்கு அப்புறம் என்ன ஆகும்னா பூ வந்து நல்லா பூத்துருக்கும். சரிங்களா, அது வந்து மலர். சரிங்களா, முகைக்கு அப்புறம் மலர்.
அதுக்கப்புறம் ரொம்ப விரிஞ்சிருக்கும்ல, அது வந்து அலர் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. மலருக்கு அப்புறம் அலர்னு ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த நல்லா விரிஞ்சிருக்கிறது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சோம்பேறியாக ஒரு மாதிரி காஞ்சி போன ஸ்டேஜில், லைட்டாக காஞ்சி போன ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா, அது வந்து வி சரிங்களா. ரொம்ப ஒரு மாதிரி காஞ்சி போயிடும் இல்லையா, அது வந்து செம்மல் சரிங்களா. ஸோ ஒரு மலருக்கு வந்து ஒரு பூக்கு வந்து 7, அதாவது ஒரு பூக்கு வந்து 7 நிலைகளை வந்து தமிழ் வந்து சொல்லுது சரிங்களா. அதாவது இந்த 7 நிலைக்கும் ஒரு பேர் வச்சுருக்குப்பா. ஃபஸ்ட்டு அரும்பு, அடுத்து மொட்டு, அடுத்து முகை, மலர், அலர், வி, செம்மல். என்னது பார்த்தோம்? அரும்பு, மொட்டு, முகை, அதுக்கப்புறம் மலர், அலர், வி, செம்மல். இந்த 7 நிலைகளையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பூவோட 3வது நிலையில் பூவோட 3வது நிலை என்னன்னு கேட்கலாம். முகை, மொட்டு, அரும்பு, மலர், இது எல்லாத்தையும் கொடுத்து. அதனால் இதை ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கணும். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல்னு சொல்லிட்டு சரிங்களா. சரி, இந்த 7 நிலைகளுக்கும் ஒரு பேரை கொடுக்காமப்பா தமிழில் வந்து இது வந்து சிம்பிளி வந்து ஒரு ஃப்ளார் நிலை. இங்கிலீஷில் பார்த்தோம்னா நம்மளுக்கு பட்டுன்னு இருக்கும், ஃப்ளார்ன்னு இருக்கும். வேற என்ன இருக்கும் இல்லையா. இதே மாதிரி ஒரு லாங்குவேஜஸில் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. அதே மாதிரி பட்டு பிளாசம்னு இங்கிலீஷில் இருக்கும். அதே மாதிரி இதில் பாருங்களேன், அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல்னு ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ சொல்வளம் மிக்க மொழியா சரிங்களா. இந்த பூவுக்கே வந்து 7 ஸ்டேஜுக்கு 7 பேர் இருக்குது. அப்போ ஒன்றுக்கு எவ்வளோ கணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. அதனால இதை வந்து வளமை மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. இதில் வந்து தொல்காப்பியம், நன்னூல், இதை மாதிரியான இலக்கண நூல்கள் வந்து நிறைஞ்சு இருக்குதான் சரிங்களா. இலக்கண நூல்களுக்கு எடுத்துக்காட்டு 2 என்னன்னா தொல்காப்பியமும் நன்னூலும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து சங்க இலக்கியங்கள் கொண்ட நூல். சங்க இலக்கியங்கள்லாம் என்ன சொல்லுவோம்? 8 தொகையும் 10 பாட்டம் சரிங்களா. அந்த மாதிரியான இலக்கியங்கள் இருக்கும். திருக்குறள், நாலடியார் முதலிய அறநூல்கள். திருக்குறள், நாலடியார்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற நூல்கள் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான அறநூல்கள் இருக்குதான். சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்கள் இருக்குதான். இவ்வாறு இலக்கண இலக்கியங்கள் வளம் வந்து அவ்வளோ நிறைஞ்சிருக்குதான் சரிங்களா. தொல்காப்பியம், நன்னூல்லாம் எந்த மாதிரியான நூல்? இலக்கண நூல். 8 தொகை 10 பாட்டு வந்து சங்க இலக்கியம். திருக்குறள், நாலடியார்னா அறநூல்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலைன்னா காப்பிய நூல்கள் சரிங்களா. ஸோ காப்பிய நூல்கள் என்ன, அறநூல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறப்போ நம்ம இதுன்னு செலக்ட் பண்ணி எழுத தெரியணும் சரிங்களா. தொல்காப்பியம், நன்னூல்லாம் என்னது? இலக்கண நூல்கள். அதுக்கப்புறம் வந்து 8 தொகை 10 பாட்டுனா சங்க இலக்கியங்கள். திருக்குறள், நாலடியார்லாம் அறநூல்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலைனா காப்பிய நூல்கள், காப்பியங்கள் சரிங்களா. இந்த மாதிரியான இலக்கிய இலக்கண வளங்கள்லாம் வந்து தமிழில் வந்து நிறைஞ்சு காணப்படுதான் சரிங்களா. இந்த தமிழ் மொழி வந்து சொல்வளம் மிக்கதான். இப்போ தானே நம்ம பார்த்தோம் 7 வகை பூவுக்கே வந்து 7 நிலைகளை வந்து பூவோட 7 நிலைகளே வந்து தமிழுக்கு வந்து அத்தனை பேர்களை பூவுக்கே வந்து 7 நிலைகளை சூட்டலாம் 7 பேர்களை சூட்டலாமா. இப்படி நிறைய சொற்கள் வந்து வெவ்வேறு பேர்களோட தமிழில் வந்து எக்கச்சக்கமாக இருக்குதான் சரிங்களா. ஸோ தமிழ் மொழி வந்து பூ தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனி பெயர்கள் தமிழில் உண்டு. இதே மாதிரி வந்து பல நிலைகளில் வெவ்வேறு பெயர்களை சூட்டுவது வந்து தமிழ் மொழியோட சிறப்பா சரிங்களா. சரி, இப்போ ஒரு எழுத்தே வந்து நிறைய பொருளை தர முடியும் தமிழில். இப்போ இங்கிலீஷ்லன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஏ அப்படின்ற ஒரு லெட்டர் வந்து நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். வேறு ஏதாவது சொல்லுவோமா? வேறு ஏதாவது லெட்டருக்கு இருக்குமா? அதுவே வந்து நம்ம தனியாக ஏன்னு மட்டும் சொன்னோம்னா அது எதுக்குமே மென்ஷன் பண்ணாது, ஒன்றுக்குமே வராது அப்படி தானே. ஆனால் தமிழில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குமா. அந்த ஒரு எழுத்தே வந்து பல மீனிங்கை கொடுக்குமா. ஒரு எழுத்து ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு, ஒரு சொல் பல பொருள்களை தருவதும் உண்டு சரிங்களா. இப்போ நம்ம மா அப்படின்ற ஒரே ஒரு வேர்டை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்னெல்லாம் சொல்லலாமா? மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு, இப்படின்னு நிறைய பேர் இருக்குது. மாக்கு என்னெல்லாம் பேர் இருக்குது? மரம், விலங்கு, பெரிய, திருமகள் சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. மரம், விலங்கு, ரொம்ப பெருசாக இருந்தால் மான்னு அர்த்தம். திருமகள் அப்படின்றவங்கள வந்து அதாவது பெண்களை வந்து மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. திருமகளை சொல்லுவாங்க. அடுத்து வந்து என்னென்னா அழகு, அறிவு, அளவு, அழைத்தல். வந்து 4 வருது பாருங்கள். அழகு, அறிவு, அளவு, அழைத்தல் சரிங்களா. அழகு, அறிவு, அளவு, அழைத்தல். அடுத்து வந்து துகள், மேன்மை, வயல், வண்டு. இந்த 4 துகள், மேன்மை, வயல், வண்டு மொத்தத்தில் 12 பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு 4 என்ன அப்படின்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள். அடுத்த 4 வந்து வச்சு நம்மளுக்கு வரும். அறிவு, அழகு, அளவு, அழைத்தல்னு சொல்லிட்டு. அடுத்த 4 வந்து துகள், மேன்மை, வயல், வண்டு சரிங்களா.
ஸோ இந்த மான்ற ஒரு வார்த்தை தான். இதுக்கு எத்தனை பொருள் இருக்குது? 12 பொருள் நம்மளுக்கு தெரிஞ்சே இருக்குது. நம்மளுக்கு தெரியாமல் எத்தனையோ இருக்கும் சரிங்களா. இந்த 12ல் ஒன்று கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதனோட பொருள் என்ன, ஓரெழுத்து வச்சு வர்ற பொருள் என்ன அப்படின்ற மாதிரி கூட நம்மளுக்கு கேட்கலாம் சரிங்களா. அதனால் இதெல்லாம் தரவாக இருக்கணும். இதெல்லாம் வந்து இந்த பிங்க் கலரில் புக்கில் எதெல்லாம் வச்சுருக்கானோ அவனெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தரவாக இருக்கணும் சரிங்களா. அடுத்து வந்து என்ன அப்படின்னா வளர்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்க போகிறோம். இந்த தமிழ் வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து வளர்ந்துட்டே இருக்குது. இதில் வந்து இதுக்கு வந்து ஒரு சிறப்பு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா முத்தமிழ் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்குது சரிங்களா. முத்தமிழ் என்னென்னா இயல் இசை நாடகம் அப்படின்றது. இயல்ன்றது வந்து நம்மளோட எண்ணத்தை வெளிப்படுத்து. இப்போ நம்ம படிக்கிறோம்ல, நம்ம படிக்கிறோம்ல, இது எல்லாமே வந்து இயற்றமிழ் சரிங்களா. இசைத்தமிழ் அப்படின்னா வந்து நம்மளோட உள்ளத்தை மகிழ்விக்கிறதா. நாடகத்தமிழ் அப்படின்னா இயலும் இசையும் சேர்ந்து உணர்வில் வந்து வாழ்வின் நிறைகுறைகளை வந்து நிறைய இடத்துல சுட்டி காட்டுறது வந்து நாடகத்தமிழ் சரிங்களா. காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் வந்து புதுசாக உருவாகிட்டே இருக்குது சரிங்களா. செய்யுளாக இருக்கட்டும், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து கவிதை வடிவங்கள் என்னலாம்னா செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா. கவிதை வடிவங்கள் என்னலாம்? செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா. அடுத்து வந்து உரைநடை வடிவங்கள் என்னலாம் அப்படின்னா கட்டுரை, புதினம், சிறுகதை சரிங்களா. கவிதை வடிவங்கள் என்னலாம்? செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா. உரைநடை வடிவங்கள் என்னலாம்னா கட்டுரை, புதினம், சிறுகதை. இந்த துளிப்பான்ற ஒன்று, இந்த புதினம்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்கலாம். துளிப்பான்றது வந்து என்ன வடிவம், கவிதை வடிவம், அந்த உரைநடை வடிவம், அது இது நிறைய கொடுத்துருவாங்க. நம்ம அதில் வந்து இது கவிதை வடிவம் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். புதினம்ன்றது வந்து என்ன வடிவம், இல்லைனா வந்து உரைநடை வடிவம் வந்து இதில் எது அப்படின்னு சொல்லிட்டு செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, புதினம்னு கொடுத்துருப்பாங்க. உரைநடை வடிவம் என்னன்னு கேட்டாங்கன்னா புதினம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் சரிங்களா. துளிப்பா, புதினம் ரெண்டும் ஒரே இடத்துல கொடுத்துருந்தா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கணும். துளிப்பான்றது கவிதை வடிவம், புதினம்ன்றது உரைநடை வடிவம். ஏன்னா மற்ற எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். செய்யுள், கவிதை, புதுக்கவிதை இதெல்லாம் கவிதை வடிவம், கட்டுரை, சிறுகதையெல்லாம் உரைநடை வடிவம் ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அந்த துளிப்பா, புதினம் வந்து புதிய வார்த்தைகள், அது நல்ல கவனமாக இருக்கணும். சரி, அடுத்து வந்து தமிழ் வந்து இப்போ வந்து அறிவியல் தமிழ், கணினி தமிழ் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வளர்ந்துட்டே இருக்குது. சயின்டிஃபிக்காக நிறைய வளருது. அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டலைஸ்டாக தமிழ் நிறைய வளருது. இது வந்து தமிழ் வந்து அப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா. சரி, இப்போ இந்த சைடில் இருக்க தெரிந்து கொள்வோம் பார்க்கலாம். தாவர இலையிலோட பெயர்களை வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. அதாவது ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் இருக்கிற இலையோட பெயரை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆள், அரசு, மா, பலா, வாழை. இந்த மரத்துலலாம் வந்து இதில் இருக்கிறதெல்லாம் வந்து இலைன்னு தான் சொல்லுவோம். வாழை இலை, பலா இலை, மா இலை, அரசு இலை, ஆலமரத்து இலை அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. ஆள், அரசு, மாப்பழா, வாழையில் வந்து அதில் இருக்கிற இலையை வந்து இலைன்னு தான் சொல்லுவோம். அகத்தி, பசலை, முருங்கை இதெல்லாம் வந்து என்னது? கீரை வகைகள். அதில் இருக்கிற இலை என்னன்னு சொல்லுவோம்? கீரைன்னு சொல்கிறோம் சரிங்களா. அடுத்து அருகு, கோரை புல் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அருகு கேள்விப்பட்டிருப்போமா? கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். அருகுன்ற வார்த்தையை தனியாக யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஞாபகம் வராது. ஆனால் அருகம்புல் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். அருகம்புல் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இந்த அருகு சரிங்களா. அருகு, கோரைன்றது வந்து புல் வகைகள் சரிங்களா. நெல், வரகு வந்து நம்மளுக்கு தாள் வகைகள். நெல், வரகு என்ன வகை? தாள் வகை சரிங்களா. அடுத்து மல்லி, நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, மல்லி தலைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் சரிங்களா. மல்லி இலையை வந்து என்னன்னு சொல்கிறோம்? மல்லி தலைன்னு சொல்கிறோம் சரிங்களா. சப்பாத்தி கள்ளி, தாளை இது வந்து மடல் வகை சரிங்களா. இதனோட இலையை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா மடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கரும்பு, நாணலை வந்து இந்த இலையை வந்து என்னென்னு சொல்கிறோன்னா தோகைன்னு சொல்கிறோம் சரிங்களா. பனை, தென்னை வந்து ஓலைன்னு சொல்லுவோமா. அடுத்து கமுகு, பாக்கோட இன்னொரு பேர் என்னென்னா கமுகோட இன்னொரு பேர் என்னது? பாக்கு. இந்த கமுகு, பாக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா கூந்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரிங்களா. ஆள், அரசு, மா, பலா, வாழை இதில் இருக்கிற இலைகள்லாம் என்னென்னு சொல்கிறோம்? இலைன்னு சொல்கிறோம். அகத்தி, பசலை, முருங்கை இதெல்லாம் வந்து நம்ம கீரைன்னு சொல்கிறோம். அருகு, கோரை, அருகம்புல், கோரப்புல் இது ரெண்டும் புல்லுன்னு சொல்கிறோம். நெல், வரகை வந்து தாள்னு சொல்கிறோம். அடுத்து மல்லியை வந்து தலைன்னு சொல்கிறோம். சப்பாத்தி கள்ளி, தாழையை வந்து மடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கரும்பு, நாணலை வந்து தோகைன்னு சொல்கிறோம். பனை, தென்னையெல்லாம் வந்து ஓலைன்னு சொல்கிறோம். கமுகம் வந்து பார்க்க வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கூந்தல்னு சொல்கிறோம் சரிங்களா. சரி, அடுத்து வந்து நம்மளோட தமிழ் வந்து ரொம்ப வந்து தொன்மையான பழமையான மொழி இல்லையா. ஸோ அதில் வந்து அவ்வளோ பழமையான மொழியில் கூட வந்து புதுமையான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத இந்த புதுமை மொழி அப்படின்ற டாப்பிக்கு கீழே நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெக்னாலஜி வந்து எவ்வளோ தூரம் வளர்ந்துக்கிட்டு வருதுன்னா அதை வந்து நம்மளால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவ்வளோ தூரம் வந்து அறிவியல் வளர்ச்சி வந்து ரொம்ப ஒரு அபரிவிதமாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு அறிவியல் வளர்ச்சி வளர்ந்து வர நேரத்தில் கூட அதில் இருக்கிற ஒரு விஷயங்களுக்கு கூட புதிய தமிழ் கலைச்சொற்கள் வந்து உருவாகிக்கிட்டே வருதான் சரிங்களா. இப்போ பேசிக்காக எல்லாராலையும் ஒரு விஷயம் இல்லாமலே இருக்க முடியாது அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற யங்ஸ்டர்ஸால் இந்த விஷயம் இல்லைன்னா இருக்க முடியாதுப்பா. ஈவன் வயசானவங்க கூட, சின்ன குழந்தைங்கள்லேருந்து கூட இந்த விஷயம் இல்லாமல் இருக்கவே முடியாதுப்பா யாராலையும் அப்படின்னு சொல்கிற விஷயம் என்னென்னா ஸ்மார்ட் ஃபோன் இல்லையா. ஸோ எல்லார் கையிலையும் கண்டிப்பாக அந்த ஒரு ஃபோன் இருக்கும்.
என்ன எப்படி ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையா, ஆனால் சும்மா ஓப்பன் பண்ணி அதில் ஒரு மெசேஜோடு வந்திருக்காது, ஒன்றுமே வந்திருக்காது, ஆனால் சும்மா எதுக்குன்னே காரணம் தெரியாமல் அது சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்குற ஆட்களும் இருக்காங்க இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஃபோனை வந்து கைபேசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதில் வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், தட் இஸ் டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம்ல, டச் ஸ்க்ரீனுக்கு கூட தமிழ் பெயர் இருக்குது, தொடுதிரை அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, நம்ம ஃபோனில் என்ன பார்ப்போம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அப்படி இப்படி நிறைய பார்ப்போம் இல்லையா. இப்போ இந்த வீடியோ கூட நீங்கள் யூடியூப்பில் தான் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே என்னது, ஆப்ஸ் அப்படி தானே, அப்ளிகேஷன்ஸ், ஆப்ஸ். அதுக்கான தமிழ் பெயர் என்ன அப்படின்னா செயலி அப்படின்றது தான் வந்து ஆப்ஸோட தமிழ் பெயர். அப்ளிகேஷனோட ஆப் இருக்குது இல்லையா, ஸோ அதனோட தமிழ் பெயர் வந்து செயலி அப்படின்றது. சரிங்களா, அடுத்து என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒன்று என்ன செய்வோம், கூகுள் போயிட்டு நம்ம வந்து சர்ச் பாக்ஸில் வந்து சர்ச் பண்ணி டைப் பண்ணி நம்ம தேடுவோம். இல்லைனா நம்ம என்ன செய்வோம், வாய்ஸில் வந்து நம்ம சர்ச் பண்ணுவோம் இல்லையா. ஸோ வாய்ஸில் நம்ம சர்ச் பண்ணுறதை வந்து குரல் தேடல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வாய்ஸ் சர்ச்சோட தமிழ் பெயர் என்ன தான், குரல் தேடலாம். சரிங்களா, அடுத்து என்னது, தேடுபொறினா என்னது தெரியுமா, சர்ச் இன்ஜின். இப்போ கூகுள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் என்னது, கூகுள், யாஹூலாம் என்னது சர்ச் இன்ஜின்ஸ் இல்லையா. ஸோ அதை வந்து தேடுபொறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா, இது எல்லாத்துக்குமே பேசிக்காக என்ன தேவை, இன்டர்நெட் தேவை இல்லையா. ஸோ இந்த இன்டர்நெட்டை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இணையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா, ஃபேஸ்புக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இதில் இருப்போம் இல்லையா. ஸோ இந்த ஃபேஸ்புக் என்னன்னு சொல்லுவோம்னா முகநூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா, அடுத்து காலையில் எந்திரிச்சோடனே எல்லாரும் தூங்கி முழிச்சோன்னு ப்ரஷ் பண்ணுறோமோ இல்லையோ பார்க்குற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப்புக்கும் தமிழ் பெயர் இருக்குது. சரிங்களா, என்ன அப்படின்னா புலனம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு விஷயங்களுக்கும் வந்து தமிழ் பெயர்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு பழமையான மொழியாக இருந்தால் கூட புதிய கலை சொற்கள் வந்து இன்றளவும் உருவாகிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதில் வந்து நம்ம நிறைய வந்து ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கூட நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம் இல்லையா. இதை வந்து உங்களுக்கு கொஷின்ஸில் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்டர்நெட்னா என்ன, இணையம். ஃபேஸ்புக்னா என்ன, முகநூல். வாட்ஸ்அப்னா என்ன, புலனம். வாய்ஸ் சர்ச்னா என்ன, குரல் தேடல். சர்ச் இன்ஜின்னா என்ன, தேடுபொறி. அப்ளிகேஷன்னா என்ன, செயலி. டச் ஸ்க்ரீன்னா என்ன, தொடுதிரை. சரிங்களா, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தமிழ் வந்து இன்றளவும் வந்து புதிய கலைச்சொற்கள் உருவாகிட்டே வருது அப்படின்றதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா, அதுக்கடுத்து என்ன அப்படின்னா சமூக ஊடகங்கள்னு பார்த்தோன்னா நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறம் டிவி, அதுக்கப்புறம் வந்து ரேடியோ, இது எல்லாமே ஊடகங்கள். சரிங்களா, இதில் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ நம்ம என்ன முந்தி காலத்துலலாம் எப்படி இருக்கும், ஏதாவது ஒரு இந்த ரேடியோவில் வந்து யாரோ ஒருத்தங்க பேசுவாங்க, டிடி நியூஸ் இருக்கும், இல்லை எந்த மாதிரியான நியூஸஸ் தான் இருக்கும். சரிங்களா, தமிழ் நியூஸ் பார்க்குறதே வந்து ரொம்ப அரிய விஷயம், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா, ஆனால் இப்போ பாருங்களேன், நியூஸ் பேப்பர் தமிழில் வரும், நம்ம வீடு தேடி வருது இல்லைங்களா. முன்னாடிலாம் அங்கங்கன்னு எங்கெங்கேயோ தான் தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ் கிடச்சிட்டு இருந்தது. அப்பவும் தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ் இருந்திருக்கு. பட் இப்போ ரொம்ப டெவலப் ஆகி எல்லாமே தமிழில் வர ஆரம்பிச்சிச்சு. டிவியை போட்டாலே தமிழ் நியூஸ் சேனல்ஸ் எத்தனை காணம் இருக்குது இல்லையா. ஸோ வானொலியிலையும் பார்த்துக்கிட்டோன்னா தமிழ் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது இல்லைங்களா. இது எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு வந்து புதுமையாக அவ்வளோ தூரம் பழமையான மொழி இந்த புதுமையான விஷயத்துக்கும் அடாப்ட் ஆகி வளர்ந்துட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த பேராகிராஃபில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் வந்து அவங்க கேட்கலாம். சரிங்களா, அடுத்து வந்து அறிவியல் தொழில்நுட்ப மொழி அப்படின்ற டாபிக் கீழே பார்க்க போகிறோம். சரிங்களா, நிறைய மொழிகளுக்கு வந்து என்ன அப்படின்னா எழுத்து வடிவமே கிடையாது. சரிங்களா, சிலதுக்கு வந்து எழுத்து வடிவம் இருக்கும், பேச்சு வடிவம் இருக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லாமல் இருக்குது. சரிங்களா, ஆனால் இப்போ நம்ம வந்து சிஸ்டமில் வந்து தமிழ் லாங்குவேஜை வந்து நம்மளால் டைப் பண்ண முடியும். அப்படி தானே, நம்மளோட லேப்டாப்பில் நம்ம தமிழ் லாங்குவேஜை டைப் பண்ண முடியும். ஏன் நீங்கள் இப்போ பாருங்களேன், நான் வந்து நம்மளோட ஸ்கூல் புக்கோட பிடிஎஃபாக ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு பிடிஎஃபாக வரணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன தேவை, தமிழில் அது டைப் பண்ணணும் இல்லையா. தமிழில் டைப் பண்ணால் தான் அது பிரிண்ட் ஆகி பிடிஎஃபாக வரும் இல்லையா. ஸோ அது பிடிஎஃப் ஆகி பிரிண்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து தமிழ் வந்து நம்மளோட கம்ப்யூட்டருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், அப்படின்னா தான் அதனால் டைப் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதுக்கான இன்புட் லாங்குவேஜஸ் வந்து இப்போ வந்து கம்ப்யூட்டர்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பைனரி டிஜிட்ஸில் தான் வந்து கம்ப்யூட்டருக்கு புரியும். அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் கம்ப்யூட்டருக்கு புரியும், வேறு எதுக்குமே புரியாது அப்படின்னு வேறு எதுவுமே அதுக்கு புரியாது. அது வந்து எத்தனை லட்சமான லாங்குவேஜஸ் கூட அதுக்கு அதை இப்போ நம்ம இங்கிலீஷ் சொல்லுதோமோ அதில் டைப் பண்ணும், ஹிந்தி சொல்லுதோமோ அதில் டைப் பண்ணும், தமிழ் சொல்லுதோமோ
சொல்கிறோமோ அதில் டைப் பண்ணும், மலையாளம் சொல்கிறோமோ அதில் டைப் பண்ணும், எது சொல்கிறோமோ அதில் டைப் பண்ணும். ஆனால் அதுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு லாங்குவேஜ் என்ன அப்படின்னா நம்பர்ஸ் மட்டும்தான். அதுக்கு அந்த பைனரி டிஜிட்ஸ் மட்டும்தான் வந்து கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு லாங்குவேஜ். வேறு எந்த லாங்குவேஜுமே தெரியாது. மற்ற எல்லாமே வந்து நம்ம கொடுக்குற அந்த பைனரி டிஜிட்ஸ் மூலமாக தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோத்தையும் செய்கிற அந்த கம்ப்யூட்டருக்கு நம்மளோட தமிழை வந்து அதுக்கு டைப் பண்ண தெரியுது இல்லைங்களா? ஸோ அந்த தமிழ் வந்து அந்த கம்ப்யூட்டர் டைப் பண்ணணும்னா கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தமிழ் இருக்கணும் இல்லையா? மனுஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தமிழ் இருக்கிறது வேறு, கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தமிழ் இருக்கணும் இல்லையா? கம்ப்யூட்டர் தமிழ் நம்ம சாதாரணமாக லாங்குவேஜ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்? எண்கள், பைனரி டிஜிட்ஸ் மூலமாக எண்களின் அடிப்படையில் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அப்போ கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அந்த எண்களின் வகையில் கூட தமிழ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது பொதுவாக வந்து மொழியை வந்து கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். கணினியில் பயன்படுத்தணும்னா எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். சரிங்களா? தொல்காப்பியம், நன்னூல் இது கூட வந்து நம்ம படிக்கிறதுக்காக எழுதப்பட்ட நூல்கள் தான் இல்லையா? ஆனால் அதை கூட வந்து கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து சர்ச் பண்ணோன்னா அது நிறைய வந்து அது இருக்குது இல்லைங்களா? தொல்காப்பியமோட சாஃப்ட் காப்பியாக இருக்கட்டும், நிறைய நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரியான பழமையான நூல்கள் கூட நம்மளோட கணினி தரத்துக்கு வந்து நம்மளோட தமிழ் நூல்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கூட நுட்பமான வடிவத்தை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த நம்மளோட மொழிகள் வந்து கணினியில் பயன்படுத்தணும்னா எண்களின் அடிப்படையில் தான் வடிவமைக்கப்பட வேண்டும். அந்த வடிவமைக்கப்பட வேண்டிய அந்த பேசிக்கான விஷயம் கூட நம்மளோட தமிழ் லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா தமிழ் எண்கள். சரிங்களா? இது வந்து நம்ம ஷியோராக படித்து தான் ஆகணும்ப்பா. இதுலேருந்து ஷியோராக ஒரு கொஸ்டின் வரும். தமிழ் எண்கள்லேருந்து கொஸ்டின் இல்லாத டிஎன்பிஎஸ்சி பேப்பரே நம்மளால் பார்க்க முடியாது. சரிங்களா? இந்த தமிழ் எண்களை நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும். சரிங்களா? இதை நீங்கள் தரவாக பார்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து மூத்த மொழியான தமிழ் கணினி, இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் புது மொழியாகவும் திகழ்கிறது. சரிங்களா? இந்த சிறப்புமிக்க மொழியை கற்பது வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெருமை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு இந்த பேராகிராஃபில் கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு பேஜ் ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சொற்களும் 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்களை கொடுத்துருக்காங்க. இது முதல்ல எந்த நூலில் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்தோம். என்ன அப்படின்னா நம்மளோட தமிழ் அப்படின்ற சொல்ல ஃபஸ்ட்டு எங்கே இருந்துச்சு? தொல்காப்பியத்தில் இருந்துச்சு இல்லையா? அது இதில் இருந்துச்சு? தொல்காப்பியம் 386வது பாடலில் தமிழென்னும் கிளவியும் அதோனொரற்றே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து தமிழ்நாடுன்ற வார்த்தை எங்கே யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம். சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில் பார்த்தோம். சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? வஞ்சிக்காண்டத்தில் 165வது பாடலாக பார்த்தோம் இல்லையா? அடுத்து வந்து தமிழன் அப்படின்ற வார்த்தையை எங்கே யூஸ் பண்ணியிருந்தாங்க? அப்பர் வந்து தேவாரத்தில் திருத்தாண்டகம் 23வது பாடல்களில் வந்து தமிழன் கண்டாய் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பார். சரிங்களா? ஸோ அதே போல் இந்த மாதிரியான சொற்கள் இங்கே ஒரு சில சொற்கள் இருக்குது. சரிங்களா? வேளாண்மை, உழவர், பாம்பு, வெள்ளம், முதலை இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் வந்து எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்றதை இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அந்த பெயர்களெல்லாம் இந்த சொல்லு எந்த நூலில் இடம்பெற்று இருக்குது அப்படின்றதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதில் சில விஷயங்கள் ரிப்பீட்டடாக வரும் இல்லைங்களா? அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து சின்ன ஷார்ட்கட்ஸ் வச்சுருக்கேன். அதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த திருக்குறளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். திருக்குறளில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா திருக்குறளில் வந்து முதலாக எந்த விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா வேளாண்மை இருக்குது. சரிங்களா? அடுத்து 8வது இதில் பாருங்கள் மருந்து இருக்குது. அடுத்து 10வது இதில் வந்து அன்பு, 11வது இதில் உயிர், 12வது இதில் மகிழ்ச்சி இருக்குது. அடுத்து வந்து நம்மளுக்கு 15வதுல அரசு இருக்குது. சரிங்களா? அப்போ திருக்குறளில் இத்தனை விஷயங்கள் வந்திருக்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். சரிங்களா? என்ன அப்படின்னா வேளாண்மை செய்வாங்க இல்லைங்களா? அவங்க வந்து பயிர்களுக்கெலாம் வந்து இதில் வந்து எந்த பூச்சியும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மருந்தடிப்பாங்க. மருந்தடித்தோன்னே பயிர்களுக்கு வந்து பூச்சியோட தொல்லை இல்லாமல் அது நீண்ட நாள் உயிரோடு இருக்கும் இல்லைங்களா? உயிரோடு இருக்குது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியோட அன்பானவங்களை பார்க்குறதுக்கு அரசு பஸ்ஸில் ஏறி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். சரிங்களா? வேளாண்மை செஞ்சுட்டு மருந்து கொடுத்து பயிர்களுக்கு மருந்து கொடுத்துட்டு பயிரெல்லாம் உயிரோடு இருக்குது அப்படின்ற மகிழ்ச்சியோட அன்பானவங்களை பார்க்குறதுக்கு அரசு பஸ்ஸில் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு தேவையான வேளாண்மை வந்துடுது, மருந்து வந்துடுது, அன்பு, உயிர், மகிழ்ச்சி, அரசு இது எல்லாமே வந்துடுது. சரிங்களா? வேளாண்மை, மருந்து, அன்பு, உயிர், மகிழ்ச்சி,
அரசு. சரிங்களா, வேளாண்மை செஞ்சுட்டு பயிர்களுக்கு மருந்தடிச்சிட்டு பயிரெல்லாம் உயிரோடு இருக்குது அப்படின்ற மகிழ்ச்சியோட அன்பானவங்களை பார்க்கறதுக்கு அரசு பஸ்ஸில் ஏறி போனாங்க. இது எங்கே திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கணும். திருக்குறள்னா அப்போ என்ன ஞாபகம் வரும்? வேளாண்மை செஞ்சுட்டு பயிர்களுக்கெல்லாம் மருந்தடிச்சிட்டு பயிர்கள்லாம் உயிரோடு இருக்குது அப்படின்ற சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட அன்பானவங்களை பார்க்குறதுக்கு அரசு பஸ்ஸில் ஏறி போனாங்க. சரிங்களா, அப்போது இந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சு. வேளாண்மை, அப்புறம் வந்து மருந்து, அன்பு, உயிர், மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் அரசு. இது எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு? திருக்குறள்லேருந்து தான் திருக்குறளை தான் முதல்ல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதில் தான் வந்து அவங்க ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த வார்த்தைகள்லாம் வந்து அங்கே தான் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிற ஒன்றுனா என்னென்னா இந்த குறுந்தொகை வந்து ரிப்பீட் ஆகுது. சரிங்களா, என்னென்னா குறுந்தொகையில் என்னென்னா பாம்பு, முதலை, அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வரும்னா மீன் வரும். மீனுக்கு அப்புறம் வந்து செய் வரும். சரிங்களா, பாம்பு, முதலை, மீன் இதெல்லாம் வந்து குறுந்தொகையாக வச்சு வாங்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. பாம்பு, மீன், முதலை இது எல்லாத்தையும் குறுந்தொகை கொஞ்சம் அமௌண்ட்டை வச்சு வாங்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, பாம்பு, மீன், முதலை குறுந்தொகையை வச்சு வாங்கி செஞ்சிடலாம். சரிங்களா, ஸோ பாம்பு, முதலை, மீன், செய் இதனால எங்கேருந்து வருது? குறுந்தொகையில் வருது. அப்போ வேளாண்மைக்கு நம்ம ஒரு திருக்குறளுக்கு ஒரு ஷார்ட்கட் படித்தோம். வேளாண்மை செஞ்சுட்டு பயிர்களுக்கெல்லாம் மருந்தடிச்சிட்டு பயிர்கள்லாம் உயிரோடு இருக்குது அப்படின்ற மகிழ்ச்சியோட அன்பானவங்களை பார்க்குறதுக்கு அரசு பஸ்ஸில் ஏறி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி குறுந்தொகைக்கு பாம்பு, மீன், முதலை இது மூணுத்தையும் வந்து குறுந்தொகையை வச்சு வாங்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரிங்களா, அடுத்து தொல்காப்பியமில் வந்து கிளவியாக்கம் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் அதிகாரத்தில் இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ரிப்பீட் ஆகும். சரிங்களா, அதில் தான் வந்து முதல்ல இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா உலகம். சரிங்களா, தொல்காப்பியம் கிளவியாக்கத்தில் இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னா உயிர், உலகம், அடுத்து வந்து உயிர், அதுக்கடுத்து கடைசியாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து ஒளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரிங்களா, இது யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக நான் இந்த ஒரு ஷார்ட்கட்டை சொல்லலை. எனக்கு தெரிஞ்சது, எனக்கு தோணுனதை நான் சொல்கிறேன். சரிங்களா, அவ்வளோதான். உலகத்தில் இருக்கிற கிளவியெல்லாம் வந்து உயிர் எடுத்துகிட்ருக்கு, இது எப்போ தான் ஒளியுமோ அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். சரிங்களா, இது வந்து யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக பெரியவங்களை எதுவும் சொல்கிறதுக்காகலாம் இல்லை, ஜஸ்ட் வந்து ஷார்ட்கட்காக மட்டும். உலகத்தில் இருக்கிற கிளவியெல்லாம் உயிர் எடுத்துகிட்ருக்கு, இது எப்போ தான் ஒளியுமோ. உலகம், உயிர், ஒளி. சரிங்களா, இது மூணு வந்து தொல்காப்பியத்துலேருந்து வந்திருக்கு. கிளவியாக்கம் அப்படின்ற ஒரு அதிகாரம் ஒரு செட் ஆஃப் பாடல்கள்லேருந்து வந்திருக்கு. சரிங்களா, ஸோ தொல்காப்பியம் கிளவியாக்கத்துலேருந்து நம்மளுக்கு உலகம், உயிர், ஒளி இந்த மூணு வார்த்தையும் வந்திருக்கு. இது எப்படி வச்சுருக்கோம்? உலகத்தில் இருக்க கிளவியெல்லாம் உயிர் எடுத்துகிட்டு இருக்கு, இது எப்போ தான் ஒளியுமோ. சரிங்களா, ஸோ 3 ஷார்ட்கட் பார்த்துருக்கோம் இன்றைக்கி. எதுக்கெல்லாம் திருக்குறள் கொண்டு பார்த்துருக்குறோம், குறுந்தொகை கொண்டு பார்த்துருக்குறோம், தொல்காப்பியம் கிளவியாக்கத்து கொண்டு பார்த்துருக்குறோம். சரிங்களா, ஸோ மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள், அதாவது ஒரு இது தான் வர்ற மாதிரி இருக்கும், அதை நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த வேளாண்மை பார்த்தோம் இல்லையா. வேளாண்மை செஞ்சால் வந்து களினா என்ன? மகிழ்ச்சின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அந்த களி வந்து அந்த லீ வந்து வேறு. சரிங்களா, ஆனால் வந்து இங்கே நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா நம்ம அப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அப்படி படிக்கிறோம். சரிங்களா, வேளாண்மை செஞ்சால் களிப்பா மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம களித்தொகைன்னு படிச்சு வச்சுக்கிறோம். அந்த களியோட லீ வந்து வேறு, பட் இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அப்படி படிச்சுக்கிறோம். வேளாண்மை செஞ்சால் களித்தொகையாக இருக்கும், வேளாண்மை செஞ்சால் களிப்பாக இருக்கும், ஸோ களித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா, அடுத்து வந்து உழவர்கள். உழவர் அப்படின்ற வார்த்தை. உழவர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க? நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுப்போம். சரிங்களா, உழவர்னா என்ன? நல்லவங்க. அப்போ நற்றிணை, நல்லவர், நற்றிணை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து வந்து வெள்ளம். சரிங்களா, வெள்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் வந்து என்ன செய்வோம்? பதறி போயிடுவோம் இல்லையா. பதறி போகிறது பதறிய பதிற்றுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பதிற்று 10. சரிங்களா, ஸோ வெள்ளம் வந்துட்டு பதிற்று 10. வெள்ளம் வந்துட்டுனா பதறி போவோம், ஸோ பதிற்று 10. சரிங்களா, அடுத்து வந்து கோடைனா என்னாகும்? உள்ளலாம் செம்மையாக புழுக்கமாக இருக்கும் இல்லைங்களா, அகத்தில் வந்து புழுங்கும் இல்லையா. ஸோ கோடைனா அகத்தில் புழுங்குது, ஸோ அகநானூறு. அகத்தில் புழுங்குது, ஸோ அகநானூறு எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 பார்த்தோம். என்ன பார்த்தோம்? உழவர்னா என்ன? நல்லவங்க, ஸோ நற்றிணைன்னு பார்த்தோம். அடுத்து வந்து என்ன பார்த்தோம்? வேளாண்மைனா பார்த்தோம். வேளாண்மை செஞ்சால் வந்து களிப்பாக சந்தோஷமாக இருக்கும், ஸோ களித்தொகைன்னு பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? வெள்ளம்னா என்ன? வெள்ளம் வந்தால் பதறுவாங்க, ஸோ பதிற்று 10 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து வந்து கோடைனா அகத்தில் அதாவது உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப புழுங்கும், ஸோ அகநானூறு. கோடைனா அகநானூறு. அடுத்து வந்து என்ன அப்படின்னா வந்து உலகத்தில் வந்து கிளவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. உலகத்தில் இருக்கிற கிளவியெல்லாம் உயிர் எடுத்துகிட்டு இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. அதே போல் இங்கே வந்து உலகம் அப்படின்னா திருமுருகாற்றுப்படையும் உலகம் அப்படின்றதுக்கு வரும். சரிங்களா, உலகத்தில் வந்து உலகம் அப்படின்ற வார்த்தை வந்து இதுலேயும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. திருமுருகாற்றுப்படை. சரிங்களா, உலகம் திருமுருகாற்றுப்படை. சரிங்களா, அடுத்து என்ன அப்படின்னா மருந்து வந்து நம்ம திருக்குறளுக்கு பார்த்துருந்தோமா, அகநானூறுக்கும் மருந்து வருது. சரிங்களா, அகநானூறுக்கு 2 விஷயம் வருது. கோடையில் மருந்து சாப்பிட்றோம் ஞாபகம் வச்சுக்கலாம். அகநானூருக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? கோடை, ஸோ உள்ளுக்குள்ள ரொம்ப புழுங்கும்பா, ஸோ கோடை அகநானூறு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைனா வந்து கோடையில் மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா மருந்துனா
இல்லைனாலும் அகநானூறு. மருந்து வந்து உள்ளுக்குள்ளே இன்டேக் தானே, நம்ம வந்து நம்மளுக்குள்ளே தானே எடுத்துக்கிறோம். ஸோ அகநானூறுனா வந்து மருந்துனா வந்து உள்ளே எடுத்துக்கிறோம். ஸோ அகநானூறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா தொல்காப்பியம் அகத்திணை. அகத்திணைனா வந்து ஊருக்குள்ளே வந்து சண்டை போடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுப்போம். சரிங்களா? தொல்காப்பியத்தில் அகத்திணையியலில் வந்து ஊர், அகத்திணை அப்படின்னா ஊரு ஞாபகம் வச்சுப்போம். தொல்காப்பியம் அகத்திணைனா ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுப்போம். சரிங்களா? அகத்திணைனா அகத்திணை, அகம்னா என்ன உள்ள அப்படி தானே. ஸோ ஊருக்குள்ளப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுப்போம். சரிங்களா? அகத்திணை, திணையை திண்ணைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அகத்திணை உள்ளுக்குள்ளே இருக்க திண்ணை எங்கே இருக்கும்? ஊரில் இருக்கும் இல்லையா? ஸோ தொல்காப்பியம் அகத்திணையியலை வந்து ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா தொல்காப்பியம் களவியலுக்கு வந்து அன்பு ஞாபகம் வச்சுக்கிறோம். சரிங்களா? தொல்காப்பியம் களவியலுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம்? அன்பு ஞாபகம் வச்சுக்கிறோம். கற்பியல்னா மகிழ்ச்சி, களவியல்னா அன்பு, கற்பியல்னா மகிழ்ச்சி. சரிங்களா? களவியல்னா அன்பு, கற்பியல்னா மகிழ்ச்சி. சரிங்களா? அடுத்து தொல்காப்பியம் வேற்றுமையியல். வேற்றுமையியல்னா ஒருத்தரை வந்து வேறுபடுத்தி பார்க்குறோம் அப்படின்னா இவங்கெல்லாம் வேற லெவல் அப்படின்னு புகழோடு இருப்பாங்களா, அவங்கள வேறுபடுத்தி பார்க்குறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். ஸோ புகழோடு இருக்கிறவங்கள வேறுபடுத்தி பார்ப்போம். தொல்காப்பியம் வேற்றுமையியல்னா புகழ் அப்படின்னு, புகழ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தொல்காப்பியம் வேற்றுமையியல்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? புகழ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தொல்காப்பியம் புறத்திணையியல். அகத்திணை இயல்னா என்ன பார்த்தோம்? ஊர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? புறத்திணையியல்னா வெளியில, புறம்னா என்ன? வெளியில இல்லையா? ஸோ வெளியில ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியில போ, செல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? புறம்னா வெளியில, அப்போ போ, செல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? புறத்திணையியல், தொல்காப்பியம் புறத்திணையியல் வந்து செல் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பெரும்பானாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை பார்த்தோம். எதுக்கு பார்த்தோம்? உலகம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி பெரும்பானாற்றுப்படை, பார்னா வந்து என்னன்னு சொல்லுவோம்னா உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பொருள் இருக்கு இல்லையா? ஸோ பெரிய உலகம் பா, அதனால பெரும்பானாற்றுப்படைப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பெரிய உலகம், பார் உலகம் பெருசாக இருக்கும்ல. ஸோ பெரும்பானாற்றுப்படைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து தொல்காப்பியம் வினையியல். ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறது, அதாவது ஏதோ ஒரு வினையை செய்கிறது தான் வந்து வினையியல். அதில் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். சரிங்களா? வினையை செய்கிறோம், வினையை செஞ்சு முடிச்சிருவோம், அப்படி தானே முடிச்சிருவோம். ஸோ முடி, வினையியல்னா என்னது? முடி, வினையியல்னா முடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திருக்குறளுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? வேளாண்மை செஞ்சுட்டு பயிர்களுக்கெல்லாம் மருந்தடிச்சிட்டு பயிர்கள்லாம் உயிரோடு இருக்குது அப்படின்ற மகிழ்ச்சியோட அன்பானவங்களை பார்க்க அரசு பஸ்ஸில் ஏறி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம் இல்லையா திருக்குறளுக்கு. அடுத்து வந்து நம்ம வந்து குறுந்தொகைக்கு ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பாம்பு, முதலை, மீன், இது மூணுத்தையும் குறுந்தொகையில் வாங்கி செஞ்சிடலாம், செய் அப்படின்றத வந்து குறுந்தொகையில் பார்த்தோம் இல்லையா? குறுந்தொகைக்கான ஷார்ட்கட். அடுத்து தொல்காப்பியம் கிளவியாக்கத்துக்கு ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம். என்ன பார்த்துருந்தோம்? உலகத்தில் இருக்கிற கிளவியெல்லாம் உயிர் எடுத்துட்டு இருக்கு, இது எப்போதான் ஒழியுமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? அகநானூருக்கு ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம். கோடையில் வந்து மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே மருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இவ்வளோ ஷார்ட்கட்ஸ் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வேறெல்லாம் தனித்தனியாக என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேளாண்மை செஞ்சால் கழிப்பாக இருக்கும், ஸோ கழித்தொகைன்னு பார்த்தோம். அடுத்து வந்து உழவர்லாம் நல்லவங்க, ஸோ நற்றிணைன்னு பார்த்தோம். அப்புறம் வெளில வந்துட்டுனா எல்லோரும் பதறி போயிடுவாங்க, அதனால் பதிற்று பத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போது தொல்காப்பியம் களவியல்னா அன்பு. சரிங்களா? களவியல்னா அன்பு, கற்பியல்னா மகிழ்ச்சி. களவியல்னா அன்பு, கற்பியல்னா மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் வந்து உலகம்க்கு இன்னொன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம்? திருமுருகாற்றுப்படை நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இவ்வளோ பார்த்துட்டோம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா வேற்றுமையியல். ஒருத்தங்க புகழுக்கு போயிட்டாங்கன்னா வேற்றுமையாக கருதப்படுவாங்க. அப்போ வேற்றுமையியல்னா வேறுபடுத்தி பார்க்குறவங்கள, அப்போ அவங்க புகழோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். அடுத்து வந்து புறத்திணையியல். புறம்னா என்ன? வெளியிலன்னா அப்போ செல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி தொல்காப்பியம் அகத்திணையியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அகத்திணைனா என்னது? திண்ணை, அகத்தில் இருக்கிற திண்ணை, உள்ளுக்குள்ளே இருக்கிற திண்ணைனா எங்கே இருக்கும்? ஊரில் இருக்கும். ஸோ அகத்திணையியல்னா ஊர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? புறத்திணையியல் அப்படின்னா செல், வெளியில் இருக்கிற திண்ணைக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும்? இங்கேருந்து போகணும், செல் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்னா உலகம்னு அர்த்தம் இல்லையா? உலகம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும் இல்லையா? ஸோ பெரும்பானாற்றுப்படை அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தொல்காப்பியம் வினையியல்னா வினை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணியே ஆகணும். அவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதுலேருந்து நம்ம வந்து ஒரு 75% வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து புக் பேக் கொஷின்ஸ்குள்ளே நம்ம வரப்போகிறோம். சரிங்களா? புக் பேக் கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு தொன்மை என்னும் சொல்லின் பொருள். தொன்மைனா என்னென்னு பார்த்தோம்? பழமை. சரிங்களா? தொன்மைனா என்ன? பழமை. அடுத்து வந்து இடப்புறம். இதை வந்து பிரித்து எழுதணுமா? ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இடது கூட்டல் புறம்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ஆன்சர். இடது கூட்டம் புறம் தான் வந்து ஆன்சராக வரும். ஆனால் இங்கே அது கொடுக்காததுனால நம்ம இங்கே என்ன சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இடம் கூட்டல் புறம்னு சூஸ் பண்ணுறோம். இடம் கூட்டல் புறம், அதுக்கப்புறம் இடது கூட்டல் புறம், இது ரெண்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இடது கூட்டல் புறம் தான் சூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து சீரிழமை. சீரிழமை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா சீர்மை கூட்டல் இளமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். சரிங்களா? சீர்மை கூட்டல் இளமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிப்போம். சரிங்களா?
அடுத்து வந்து என்ன வேர்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிலம்பு கூட்டல் அதிகாரம். இதை வந்து பார்த்தோன்னே எல்லாரும் ஈஸியாக சொல்லலாம். என்னது சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாமா? சிலப்பதிகாரம் சேர்த்து எழுதுனா. அடுத்து கணினி கூட்டல் தமிழ். கணினி கூட்டல் தமிழ்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கணினி தமிழ் இத்து வரும் சரிங்களா. கேசா தேப்ப அப்படின்ற அந்த 2வது வார்த்தையில் உள்ள எழுத்துக்கள் வந்து கேசா தேப்பில் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து மெய் எழுத்து வைக்கணும் சரிங்களா. ஸோ கணினி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து வந்து தமிழ் போல இனிதாவது எங்கும் காணோம். இது யார் பாடினா? நிறைய லாங்குவேஜ் ஒருத்தர் கற்று வச்சிருந்தார். அவர் வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போல இனிதாவது எங்கும் காணோம்னு பாடினார். யார் பாடினா? பாரதியார் பாடினார். ஏன்னா அவர் தான் நிறைய லாங்குவேஜஸ் கற்று வச்சிருந்தார். அந்த நிறைய லாங்குவேஜஸில் தமிழ் மாதிரி ஒரு லாங்குவேஜே இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாடினார் சரிங்களா. அடுத்து மா என்னும் சொல்லின் பொருள். இந்த மா என்னும் சொல்லுக்கு நம்ம வந்து ஒரு 12 பொருள் கிட்ட பார்த்துருந்தோம் இல்லையா. அந்த ஒரு சொல்லுக்கு வந்து 12 பொருள் கிட்ட பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு இவ்வளோத்தையும் பார்த்துருந்தோம் இல்லைங்களா. இப்போ நம்மளுக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்க? இதில் வந்து நம்மளுக்கு வந்து விலங்கு தான் வந்து இந்த ஆப்ஷனில் வருது இல்லைங்களா. மற்றபடி மாடமோ வானமோ அம்மாவோ இல்லை, விலங்கு தான் வருது சரிங்களா. ஸோ மா என்னும் சொல்லின் பொருள் என்னது? விலங்கு சரிங்களா. அடுத்தது வந்து கோடிட்ட இடம் சரிங்களா. இதை வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்து இதை ஃபில் பண்ண சொல்கிற மாதிரி கேட்கலாம் சரிங்களா. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது என்னதுன்னா மொழி சரிங்களா. நம்ம திங்க் பண்ணுறதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் எது ஹெல்ப் பண்ணும்? மொழி சரிங்களா. அடுத்து தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிகவும் பழமையான இலக்கண நூல் என்ன அப்படின்னா என்னதுன்னு பார்த்தோம்? தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுவே பழமையான இலக்கண நூல். அப்போ அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இலக்கிய நூல் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம்ல. ஸோ மிகவும் பழமையான இலக்கண நூல் என்னது? தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். என்னதின் அடிப்படையில்? எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. ஸோ இந்த உரைநடை இவ்வளோ தான் சரிங்களா. அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கடிதம் கொடுத்துருக்குறாங்க, கனவு பழித்ததுன்னு சொல்லிட்டு. அந்த கடிதத்தில் இருக்கிற கண்டென்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்க போகிறதில்ல. ஆனால் அதில் வந்து சிலது வந்து அந்த அவங்களோட அத்தை வந்து ஒரு பொண்ணுக்கு எழுதியிருப்பாங்க. அதாவது ஒரு பொண்ணு வந்து அவங்க அத்தைக்கு லெட்டர் எழுதியிருப்பா, திருப்பி அவங்க அத்தை வந்து எழுதியிருப்பாங்க சரிங்களா. ஸோ வந்து இந்த மாதிரி அந்த லெட்டரில் வந்து அவங்க சில விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மென்ஷன் பண்ணியிருக்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் சரிங்களா. ஸோ அந்த மென்ஷன் பண்ணியிருக்கிற விஷயத்தை மட்டும் படிப்போம். அவங்களோட கடிதம் நம்மளுக்கு அது எக்ஸாம்ஸில் கேட்க மாட்டாங்க சரிங்களா. அது ஜென்ரலாக வந்து 6th ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டிக்கு தேவையான மாதிரியான ஒரு கடிதம் சரிங்களா. அவங்க வந்து எஸ்ஏ டைப்பில் எழுதுகிற மாதிரி, லெட்டர் டைப்பில் எழுதுகிற மாதிரியான ஒரு கடிதம் சரிங்களா. நம்மளுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம அதில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கனவு பழித்ததில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து இன்சுவை அப்படின்ற பொண்ணு வந்து அவங்களோட அத்தைக்கு கடிதம் எழுதியிருப்பாங்க சின்ன வயசில். அவங்க வந்து திரும்பி அவங்க அத்தை வந்து லெட்டர் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க அறிவியல் துறையில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்க. அப்போ வந்து அவங்க தமிழில் என்னெல்லாம் வந்து அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்குது, அந்த காலத்துலேயே வந்து அறிவியல் சார்ந்த விஷயங்கள் வந்து தமிழில் என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட எக்ஸாமில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை சரிங்களா. அது நம்மளுக்கே தெரியும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த 5 கலந்தது தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து எப்போ தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியத்திலேயே வந்து இந்த கருத்தை வந்து குறிப்பிட்டிருக்காரு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து உலகம் வந்து ஓரறிவு முதல் 6 வரையும் வகைப்படுத்தி உள்ளார் சரிங்களா. இதை வந்து கீழே ஒரு பாட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு சரிங்களா. இந்த 5 நிலம், தீ, நீர் சரிங்களா. வலினா என்னதுன்னா காற்றுன்னு அர்த்தம் சரிங்களா. நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின்னா யார் சொன்னார்னு கேட்பாங்க. இதை வந்து இந்த நிலம், நீர், தீ இந்த 5 வச்சு சொல்கிறது யார் சொன்னா அப்படின்னா தொல்காப்பியர் சொன்னார். தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ இது கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து வந்து கடல் நீர் வந்து ஆவியாகி மேகமாகும், அப்புறம் மேகம் குளிர்ந்து மழையாகும். இது நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படி தானே. இதை எப்போ அந்த கால இலக்கியத்திலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கள் பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காரணாற்பது, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது சரிங்களா. இதெல்லாம் முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காரணாற்பது, திருப்பாவை. இதெல்லாம் மறுபடியும் சொல்லுங்க. முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காரணாற்பது, திருப்பாவை சரிங்களா. இந்த 5லையும் வந்து நம்மளுக்கு வந்து குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா. இதில் எஸ்பெஷலி இந்த காரணாற்பது
40 உள்ள அந்த பாட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. என்னென்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் உள்ளது கார் 40 உள்ளது சரிங்களா. அடுத்து வந்து திரவ பொருட்களை வந்து எவ்வளோ அழுத்தினாலும் வந்து அதனோட அளவை சுருக்கவே முடியாது சரிங்களா. இது இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். திரவ பொருட்களை எவ்வளோ அழுத்தினாலும் அதனோட அளவு சுருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சயின்ஸில் கூட இந்த கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா. ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து கவனிச்சுக்கணும் சரிங்களா. சுருக்க முடியாது ஆக்சுவலி. அதனோட கருத்தை வந்து அந்த அறிவியல் கருத்தை வந்து எப்போவுமே சொல்லியிருக்காங்க, ஔவையார் காலத்திலேயே சொல்லியிருக்காங்களாம் சரிங்களா. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி அப்படின்னு சொல்லிட்டு ஔவையாரோட பாடலில் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதை வந்து யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து ஔவையார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் சரிங்களா. அடுத்து வந்து போர்க்களத்தில் வந்து மார்பில் புண்படுவது வந்து இயல்பு தான் சரிங்களா. வீரன் ஒருவரின் காயத்தை வந்து வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி வந்து எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 18 அதாவது இதில் எதை சொல்ல வராங்கன்னா அறுவை சிகிச்சை இருக்குதுல்ல, அது அந்த காலத்திலே செஞ்சுருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க சரிங்களா. வீரன் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்ததை வந்து எங்கே சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 18 சரிங்களா. அடுத்து சுறாமீனில் தாக்குதுனதில் வந்து ஒருத்தவங்களுக்கு புண்ணு ஏற்பட்டிருக்கு. அந்த புண்ணை கூட வந்து நரம்பினால் தச்சிருக்காங்களாம். அதை எங்கே சொல்லியிருக்காங்க, நற்றிணை நரம்பு நற்றிணை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. சுறாமீன் தாக்கியதுனால புண்ணு ஏற்பட்டிருக்கு, அதை நரம்புனால வச்சிருக்காங்க. எதில் சொல்லியிருக்காங்க, நற்றிணையில் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டுத்துலேயும் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த காலத்துலேயே வந்து ஆப்ரேஷன்லாம் இருந்திருக்காம்ப்பா, அதை வந்து சொல்ல வராங்க சரிங்களா. தமிழோட மருத்துவத்தில் தமிழோட அறுவை மருத்துவத்திற்கான கூறுகள்லாம் வந்து நம்மளோட தமிழில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு அறுவை மருத்துவத்தில் 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று 18 இன்னொன்று நற்றிணையில். 18 என்னென்னா போரில் ஏற்பட்ட காயத்தை, வீரனுக்கு ஒருவனின் ஏற்பட்ட காயத்தை வந்து வெண்ணிற ஊசினால் தச்சிருக்காங்க. இது 18 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நற்றிணையில் வந்து நற்றிணைனா நரம்பு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை வந்து நரம்பை வச்சு தச்சதாக வந்து நற்றிணையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்து தொலைவில் இருக்கிற பொருட்களை உருவத்தை வந்து அருகில் வந்து தோன்ற செய்ய முடியும் சரிங்களா. இதை நம்ம வந்து என்ன செய்வோம், டெலஸ்கோப் வச்சு பார்ப்போம் இல்லைங்களா. இது அறிவியல் அறிஞர் கலீலியோ வந்து இது நிறுவிய கருத்து சரிங்களா. தூரத்தில் இருக்கிறத கூட பக்கத்தில் வச்சு நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா. ஸோ வந்து இது யார் சொல்லியிருக்கா, கலீலியோ சொன்ன கருத்து. இது வந்து எப்போ இருக்கான், திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் வந்து கபிலர் எழுதின பாடலில் வந்து இடம்பெற்றிருக்கான் சரிங்களா. இது எப்போ எங்கே இடம்பெற்றிருக்கான், திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூலில் வந்து கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றிருக்கு சரிங்களா. திருவள்ளுவ மாலையோட ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா அப்போ எழுத தெரியணும் கபிலர் சரிங்களா. திணையளவு போதா சிறுபுயல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் சரிங்களா. சின்னதாக இருக்கிறத கூட பெருசாக காட்டும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திணையளவு போதா சிறு புயல் நீர் நீண்ட பனை அளவு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவ மாலையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இந்த இப்போ இருக்கிற அறிவியலில் மட்டும் இல்லாமல் முன்னாடி இருக்கிற அறிவியலில் கூட வந்து நிறைய வந்து தமிழர்கள் வந்து சீரும் சிறப்புமாக இருந்திருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் இந்த துணைப்பாடத்தில் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு தேவையானது சரிங்களா. அடுத்து நம்ம வந்து தமிழ் வழியில் பயின்ற அறிவியல் அறிஞர்களை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. முன்னாள் குடியரசுத் தலைவர், மேனாள் குடியரசுத் தலைவர் வந்து நம்மளோட மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இருக்காருங்கல்ல, அவங்க வந்து தமிழ் வழியில் தான் வந்து பயின்றிருக்கிறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இப்போது இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை ஐயா இருக்காங்கல்ல, அவங்க வந்து தமிழ் வழியில் தான் வந்து பயின்றிருக்கிறாங்க. அப்புறம் இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன் அவரும் என்ன செஞ்சிருக்கிறாரு, தமிழ் வழியில் தான் பயின்றிருக்காரு சரிங்களா. அப்துல் கலாம் ஐயா, மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், டாக்டர் கே சிவன், இவங்க எல்லாருமே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தமிழ் வழியில் தான், அதாவது தமிழ் மீடியமில் தான் படிச்சிருக்கிறாங்க சரிங்களா. அதை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இதனோட வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கடித பகுதி முடிஞ்சிருச்சு சரிங்களா. இப்போ வந்து நம்ம எதுக்குள்ளே என்ட்ராக போகிறோம் அப்படின்னா இலக்கண பகுதிக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இலக்கணம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்று சரிங்களா. ஸோ இந்த இயலில் இருக்கிற இலக்கணத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து தமிழ் மொழியின் இலக்கண வகைகளை நம்ம பார்ப்போம் சரிங்களா. தமிழ் மொழியோட இலக்கணம் வந்து 5 வகைப்படும். என்னெல்லாம், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அப்போ இலக்கணம் எத்தனை வகைப்படும், 5 வகைப்படும். இலக்கணம் எத்தனை வகைப்படும் கேட்டால் சொல்ல தெரியணும், 5 வகைப்படும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எழுத்து இலக்கணம் இருக்குன்னு பார்த்தீங்களா, அதுதான் இப்போ பார்க்கப்படும். என்ன அப்படின்னா ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. அதாவது எழுதப்படுவது எழுத்து சரிங்களா. இப்போ நம்மளுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதுல லெட்டர்ஸ், இதுதான் எழுத்துன்னு சொல்கிறோம் சரிங்களா. சரி, இதை வந்து நம்ம வந்து உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிப்போம். ஃபஸ்ட்டு இந்த உயிரெழுத்துக்கள்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
உயிருக்கு பேசிக்காக நம்மளுக்கு என்ன தேவை? உயிர் வாழ்கிறதுக்கு காற்று தேவை இல்லையா? ஸோ இயல்பாக ஜென்ரலாகவே வந்து காற்று வெளிப்படும் போது வந்து நம்மளோட வந்து உயிரெழுத்துக்கள் வந்து பிறக்கின்றதான். சரிங்களா? எப்போ நம்ம வந்து வாயை திறக்கிறப்போ, உதடுகளை விரிக்கிறப்போ, உதடுகளை குவிக்கிறப்போ, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் வந்து ஆலேருந்து அவு வரை இருக்கிற 12 உயிரெழுத்துக்களும் பிறக்குது. சரிங்களா? ஸோ உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. உயிருக்கு முதன்மையானது என்னது? காற்று. காற்று வெளிப்படும் போது பிறக்கும் எழுத்துக்கள் என்னது? உயிரெழுத்துக்கள். ஸோ இந்த 3 ஒன்வேர்டு இதிலே நம்மளுக்கு வந்துருச்சு. சரிங்களா? சரி, இப்போ வந்து உயிரெழுத்துக்களில் பார்த்தோன்னா அ, இ, உ, ஏ, ஓ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து டக்குன்னு சொல்லிடுறோமா? அதாவது குறுகி ஒலிக்குது. இதெல்லாம் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா குறில் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். சரிங்களா? ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ இதெல்லாம் எப்படி சொல்கிறோம்? நீண்டு ஒலிக்குது இல்லையா? இதெல்லாம் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? குறுகி ஒலிக்கும் எழுத்துக்கள் வந்து குறில் எழுத்துக்கள், நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்கள். பாருங்களேன், 5 ஒன்வேர்டு நம்மளுக்கு வந்துருச்சு. என்னது? உயிருக்கு முதன்மையானது காற்று. அதுக்கப்புறம் வந்து காற்று வெளிப்படும் போது பிறக்கும் எழுத்துக்கள் என்னது? உயிரெழுத்துக்கள். அதுக்கப்புறம் உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. அதில் வந்து குறுகி ஒலிக்கும் எழுத்துக்கள் என்னது? குறில் எழுத்துக்கள். நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் என்னது? நெடில் எழுத்துக்கள். இவ்வளோ வந்துருச்சா? சரி, இப்போ வந்து எழுத்தை வந்து உச்சரிக்கிறதுக்கு வந்து கால அளவு இருக்குதான்ப்பா. அந்த கால அளவை வச்சு தான் என்ன செய்கிறாங்க? இந்த குறில் என்னது, நெடில் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வகைப்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு கால அளவு இருக்குது. அ, இ, உ, ஏ, ஓ இப்படி சொல்லிட்டு நம்ம டக்குன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஆ, ஈ நம்ம இதுக்கு எடுத்துக்கிறோம்ல டைம், அதை தான் வந்து கால அளவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கால அளவை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கால அளவு என்னென்னு சொல்கிறாங்க? மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜென்ரலாக நம்ம மாத்திரைன்னா என்ன சொல்லுவோம்? டேப்லெட்டுன்னு சொல்லுவோம், அப்படி தானே? ஆனால் இங்கே பொறுத்தளவில், அதாவது நம்மளோட தமிழ் எழுத்துக்களை பொறுத்தளவில் மாத்திரைனா என்ன அப்படின்னா எழுத்துக்களை வந்து உச்சரிக்கிறதுக்கு எடுத்துக்கிற கால அளவை தான் வந்து மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு மாத்திரை அப்படின்றது என்னென்னா ஒரு தடவை, அதாவது ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஒரு தடவை கண் இமைக்கிறதுக்கோ இல்லைனா வந்து ஒரு தடவை வந்து நம்ம வந்து கை நொடிக்கிறதுக்கோ ஆகிற கால அளவு வந்து ஒரு மாத்திரைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ குறில் எழுத்துக்கள்னா அப்படி ஒரு தடவை கண் இமைக்கையிலே சொல்லிடுறோம். நெடில் எழுத்துக்கள்னா நம்ம வந்து 2 தடவை கண் இமைக்கையில சொல்கிற மாதிரி ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம்ல. அப்புறம் வந்து ஈ அப்படி சொல்லி இழுத்து தானே சொல்கிறோம். அதுக்கெலாம் வந்து 2 மாத்திரை. குறில் எழுத்துக்கள்லாம் டக்குன்னு சொல்லிடுறோம். ஸோ அதுக்கு ஒரு மாத்திரை தான் தேவைப்படும். நெடில் எழுத்துக்கள்லாம் நம்ம நீண்டு ஒலிக்குது. ஸோ 2 மாத்திரை தேவைப்படுது. அப்போ குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு என்னது? ஒரு மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு என்னது? 2 மாத்திரை. சரிங்களா? சரி, இதுதான் வந்து உயிரெழுத்துக்களை வச்சு பார்த்துட்டோம். உயிரெழுத்துக்கள்னா என்ன, அதனோட குறில் எழுத்துக்கள்னா என்ன, நெடில் எழுத்துக்கள்னா என்ன, மாத்திரைனா என்ன, குறில் எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. இவ்வளோ பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெய்யெழுத்துனா பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு உயிர்னா வந்து நம்ம வந்து காற்று அப்படின்னு சொல்லிட்டு உயிருக்கு வந்து முதன்மையானது காற்றுன்னு சொல்லி பார்த்தோமா. மெய்யெழுத்தை பார்க்கல மெய் என்பது உடம்பு அப்படின்றத பொருளை வந்து மீன் பண்ணும். சரிங்களா? மெய்னா என்ன? உடல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு வந்து இன்றியமையாததான். மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு வந்து இன்றியமையாததான். இக்குலேருந்து இன்னு வரைக்கும் இருக்கிற 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து 18 எழுத்துக்களை வந்து மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாம் மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? சரி, மெய்யெழுத்துக்களை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்கப்பா. என்னெல்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. சரிங்களா? வல்லினம், மெல்லினம், இடையினம் சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. சரிங்களா? அதை வந்து இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம இப்படி படித்தோன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஈஸியாக எப்படின்னா வல்லினம்னா கசட தபர, மெல்லினம்னா என்னென்ன நம்மன, இடையினம்னா எரள வளல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? கசட தபர, என்னென்ன நம்மன, எரள வளர. இது என்னப்பா இது வல்லினம், மெல்லினம், இடையினம் இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அதாவது க, ச, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வன்மையாக அதை ஒலிக்கணும். சரிங்களா? அதனால் அது பேர் வல்லினம். அதுக்கப்புறம் வந்து மெல்லினம்னா என்னென்ன நம்மன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக இந்து, இன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக ஒலிக்கிறோம்ல, அதனால் வந்து இதை வந்து மெல்லினம்னு சொல்கிறாங்க. மென்மையாக ஒலிக்கிற எழுத்துக்கள் வந்து மெல்லினம். ரெண்டுத்துக்கும் நடுவில், அந்த வன்மைக்கும் மென்மைக்கும் நடுவில் இடைப்பட்டு ஒலிக்கிற எழுத்துக்களை வந்து நம்ம வந்து இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ வந்து வல்லினம்னா என்ன, மெல்லினம்னா என்ன, இடையினம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துறோம். மெய்யெழுத்துக்கு மாத்திரை அளவு பார்க்கணும்ல, மாத்திரை என்னன்னு பார்க்கணும்ல. மெய்யெழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை. சரிங்களா? குறில் எழுத்துக்களுக்கு என்ன பார்த்தோம்? ஒரு மாத்திரை.
நெடில் எழுத்துக்களுக்கு என்ன பார்த்தோம்? 2 மாத்திரை. மெய் எழுத்துக்களுக்கு என்ன? மெய் எழுத்துக்களுக்கு வந்து அரை மாத்திரை. சரிங்களா? சரி, அதுக்கடுத்து வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? உயிர்மெய் எழுத்துக்கள் என்ன அப்படின்னா, இந்த உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, இது ரெண்டும் சேருது. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து 216 எழுத்துக்கள் தோன்றுது. சரிங்களா? அதை தான் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை? 216. சரிங்களா? அதாவது மெய்யுடன் உயிர்குறில், அதாவது இப்போ வந்து மெய்யெழுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இக்கு எடுத்துக்கிட்டோம், உயிரில் இருக்கிற குறில் எடுக்கிறோம், எடுத்துக்கிட்டோம். இக்கு கூட்டல் நம்ம என்ன செய்கிறோம்? கே அப்படின்னு பிறக்கும் இல்லைங்களா? ஸோ உயிர்குறில் சேர்வதால் உயிர்குறில் என்னது? நம்மளுக்கு வந்து மெய்யெழுத்தில் என்ன எடுத்திருக்கோம்? இக்கு கூட்டல கேன் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? உயிர்மெய் குறில் அப்படின்றது தோன்றுகிறது. இதே மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால், இக்கு கூட வந்து நம்ம அப்படின்னு சேர்த்தோம்னா நம்மளுக்கு என்ன பிறக்கும்? கா அப்படின்ற எழுத்து பிறக்கும் இல்லையா? அப்போ மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்தால் வந்து உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் வந்து உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. சரிங்களா? அப்போது உயிர்மெய் எழுத்துக்களை வந்து உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் 2 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போது இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதனோட கால அளவுன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். குறில், உயிர்மெய் குறில்னு பார்த்துட்டோம். அப்போ குறிலுக்கு என்ன கால அளவு? மாத்திரை என்னது? 1 மாத்திரை. அப்போ உயிர்மெய் குறிலுக்கான மாத்திரை அளவு வந்து 1. இதே வந்து உயிர்மெய் நெடில்னு எடுத்துக்கிட்டோம்னா, நெடிலுக்கு கால அளவு என்ன? 2 மாத்திரை. அப்போ உயிர்மெய் நெடிலுக்கான கால அளவு என்னவாக இருக்கும்? 2 மாத்திரையாக இருக்கும். சரிங்களா? சரி, இதனோட மாத்திரையை பார்த்துட்டோம். அதாவது உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தத்தில் எத்தனை? 216. மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? உயிர்மெய் குறில் கிடைக்கும். மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்படி சொல்லிட்டு உயிர்குறில், உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கலாம். எதை? உயிர்மெய் எழுத்துக்களை. அடுத்து நம்ம பார்க்க போகிற எழுத்து என்ன அப்படின்னா, ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்து வந்து உயிர்மெய் இந்த 3 தவிர ஒரே ஒரு எழுத்து மட்டும் நம்மளுக்கு வந்து வரும்ப்பா. என்ன அப்படின்னா, நம்ம இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்து படிச்சிருப்போம் இல்லையா? 3 புள்ளி வைப்போம்லாம். இதுதான் வந்து இந்த ஆயுத எழுத்து. சரிங்களா? இந்த ஆயுத எழுத்து வந்து உயிர் கிடையாது, மெய்யும் கிடையாது, உயிர்மெய்யும் கிடையாது. அது இல்லாமல் தனியாக வர்ற ஒரே ஒரு எழுத்துனா அது ஆயுத எழுத்து. சரிங்களா? ஆயுத எழுத்துக்கு வந்து நம்ம ஒரு கால அளவு வச்சுருக்கோம். என்னென்னா அரை மாத்திரை. மெய் எழுத்துக்குள்ள கால அளவும் ஆயுத எழுத்துக்குள்ள கால அளவும் சேம் தான். 2க்கும் அரை மாத்திரை தான். சரிங்களா? சரி, இப்போ இந்த இலக்கணத்தில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள், ஆயுத எழுத்து, இது எல்லாத்தையும் பார்த்தோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? தமிழ் இலக்கணம் வந்து 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்ற 5 வகைப்படும் பார்த்தோம். அடுத்து வந்து உயிரெழுத்துக்கள். ஃபஸ்ட்டு உயிருக்கு முதன்மையானது என்னென்னு பார்த்தோம்? காற்றுன்னு பார்த்தோம். அடுத்து என்னென்னு பார்த்தோம்? அதாவது காற்று வெளிப்படும் போது இயற்கையாகவே இந்த உயிரெழுத்துக்கள் தோன்றுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். உயிரெழுத்துக்களை வந்து குறில், நெடில்னு 2 வகையாக பிரிக்கலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் குறில் எழுத்துக்களோட மாத்திரை அளவு வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம்? 1 மாத்திரைன்னு பார்த்தோம். நெடில் எழுத்துக்களோட மாத்திரை அளவு 2 மாத்திரைன்னு பார்த்தோம். அடுத்து மெய் எழுத்துக்கள் பார்த்தோம். மெய் எழுத்துக்களை நம்ம என்ன செஞ்சோம்? 3 வகையாக பிரித்தோம். மெயினாக உடம்புன்னு பார்த்தோம். மெய்யெழுத்துக்களை ஒழிக்கிறதுக்கு வந்து உடல் இயக்கத்தின் பங்கு வந்து இன்றியமையாதது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மெய்யெழுத்துக்களை 3 வகையாக பிரித்தோம். என்னெல்லாம்? வல்லினம், மெல்லினம், இடையினம்னு பார்த்தோம். வன்மையாக ஒழிக்கிற எழுத்துக்கள் வந்து வல்லினம், அதாவது கசட தபரன்னு பார்த்தோம். அதாவது அதுக்கு புள்ளி வச்சு எழுதணும் ஆக்சுவலி. சரிங்களா? பட் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த கசட தபர. அடுத்து வந்து மென்மையாக ஒழிக்கிற எழுத்துக்கள் வந்து மெல்லினம்னு பார்த்தோம். என்னென்ன நம்மன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 2த்துக்கும் இடைப்பட்டு ஒழிக்கிற எழுத்துக்கள் வந்து இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எரல வள்ளல அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த 18 சேர்ந்தது தான் என்னது? நம்மளோட மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களுக்கான கால அளவு, அதாவது மாத்திரை என்னது? அரை மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா? அடுத்து வந்து மெய்யெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் சேர்றப்போ பிறக்கிற எழுத்துக்கள் தான் என்னது? உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 216. சரிங்களா? சரி, மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் நம்மளுக்கு என்ன பிறக்குது? உயிர்மெய் குறில். மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்ததுன்னா உயிர்மெய் நெடில் பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இப்போ உயிர்மெய் குறிலோட மாத்திரை அளவு என்னது? 1. உயிர்மெய் நெடிலோட மாத்திரை அளவு என்னது? 2. ஏன்னா குறிலோட மாத்திரை அளவு 1, நெடிலோட மாத்திரை அளவு 2. அந்த கணக்குப்படி இங்கே உயிர்மெய் குறிலுக்கும் 1 மாத்திரை அளவு தான், உயிர்மெய் நெடிலுக்கும் 2 மாத்திரை அளவு தான். சரிங்களா? சரி, ஆயுத எழுத்துனா என்னென்னு பார்த்தோம்? அந்த அப்படின்ற எழுத்தை பார்த்தோம் இல்லைங்களா? சரி, இந்த ஆயுத எழுத்துக்கு தேவையான மாத்திரை அளவு என்னது? அரை மாத்திரைன்னு பார்த்தோம். மெய் எழுத்துக்கும் அதே அரை மாத்திரை தான். இவ்வளோ தான் வந்து இந்த இலக்கண பகுதியில் நம்மளுக்கு தேவையான ஒன்று. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த கற்பாவை கற்றப்பின்ல ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கபிலர் அப்படின்ற ஒருத்தரோட பேரை கொடுத்து அவங்களோட பேருக்கு வந்து எத்தனை மாத்திரை அளவு மொத்தம், அவங்களோட பேரை வந்து நம்ம வந்து உச்சரிக்கிறதுக்கு எத்தனை கால அளவு தேவைப்படுது அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? சும்மா எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா மேபி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சரிங்களா? கேன்றது என்ன எழுத்து? நம்மளுக்கு குறில் எழுத்து. ஸோ 1 மாத்திரை. சரிங்களா?
பி வந்து நம்மளுக்கு என்னது, அதுவும் ஒரு குறில் எழுத்து தான். ஸோ அதுக்கும் ஒரு மாத்திரை. லாவும் குறில் எழுத்து தான், ஒரு மாத்திரை. வந்து நம்மளுக்கு மெய் எழுத்துனா என்னென்னு பார்த்தோம், மெய்யுக்கும் ஆயுதத்துக்கும் அரை மாத்திரைன்னு பார்த்தோம், அரை. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் நம்மளுக்கு 3 மாத்திரைகள் மொத்தத்தில் கிடைக்குது. அதாவது இவரோட பேருக்கு வந்து நம்மளுக்கு வந்து 3 மாத்திரை அளவு வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. சரிங்களா? சரி, இதே மாதிரி வேறு ஏதாவது பேர் கொடுத்து இதனோட மாத்திரை அளவு என்னன்னு கேட்டாங்கன்னா சொல்ல தெரியணும். சரிங்களா? அந்த பேரில் இருக்கிற ஒரு எழுத்தையும் எடுத்துக்கணும். ஒரு எழுத்துக்கும் எத்தனை மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு மொத்தத்தையும் ஆட் பண்ணி போட்டுற வேண்டியதான். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம என்ன அப்படின்னா புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் எழுதணுமோ. 2 மாத்திரை அளவுள்ள சொல் எழுதணும், ஆனால் உயிரெழுத்தில் தொடங்கணும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன எழுதலாம், ஏலேருந்து அவு வரைக்கும் இருக்கிற எழுத்துக்களில் தொடங்கணும். அப்போ நம்ம ஏல தொடங்குற மாதிரி ஒரு எழுத்து எழுதுவோமா, ஏன்னா குரில். அப்போ அதுக்கு ஒரு மாத்திரை தான் போயிருக்கு, இன்னொரு மாத்திரை தேவைப்படுது. அப்போ இன்னொரு குறியில் சேர்த்தோன்னா 2 மாத்திரை ஆயிருமா. கூட்டல் ஏவோட நம்ம வந்து தூவை சேர்த்தோன்னா அது அப்படின்னு சொல்லிட்டு ஆகிருமா. அப்போது உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் என்னென்னு எழுதலாம், எக்ஸாம்பிளுக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஒரு வேளை நம்மளுக்கு வந்து ஆன்சர்ஸில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே மாத்திரை பிரித்து எழுத சொல்லி கொடுத்தல, அதை வச்சு கவுண்ட் பண்ணி எழுதணும். சரிங்களா? ஸோ உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் என்னது, அதுன்னு சொல்லிட்டு எழுதலாம். அடுத்து வந்து 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து நிறைய இருக்குது. இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒன்று பார்த்தோம், மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது வந்து நம்மளுக்கு வந்து நெடில் எழுத்து, அப்படி தானே. அப்போ அதுக்கு 2 மாத்திரை தானே தேவைப்படுது. அது ஓரெழுத்து சொல் தான். ஏன்னா அதுக்கு வந்து பல மொழிகள் இருக்குது. இந்த மாவை எழுதலாம், இல்லைனா வந்து தீ எழுதலாம், இப்படி நிறைய எழுதலாம். சரிங்களா? சரி, நம்ம வந்து இந்த மா எழுதிக்கிறோம். சரிங்களா? இல்லை தீ எழுதினா கூட தப்பு கிடையாது. சரிங்களா? வேறு எதுனாலும் நீங்கள் எழுதலாம். ஆனால் அது வந்து ஒரு நெடில் சொல்லாக இருக்கணும், நெடில் எழுத்தாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து அதுக்கு பொருள் இருக்கணும். சரிங்களா? சும்மா வந்து இந்த என்ன எதுனாலும் சும்மா போட்டக்கூடாது. கரெக்டாக ஓரெழுத்து சொல்லுனா அது பொருளோடு நம்ம எழுதணும். சரிங்களா? பொருள் இருக்கிற மாதிரியான ஒரு சொல்லை தான் நம்ம எழுதணும். அதுன்றது நம்மளுக்கு பொருள் இருக்குது, அது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சுட்டி காமிச்சு சொல்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்போ மாநாள் நம்ம போன பாடத்தில் பார்த்தோம் இல்லையா, விலங்கு அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. அதே மாதிரி இப்போ வந்து தீனாலும் நெருப்பு, இது மாதிரி பொருள் இருக்குது இல்லைங்களா. ஸோ பொருள் இருக்கிற சொற்களாக தேடி எழுதணும். சரிங்களா? ஆயுத எழுத்து இடம்பெறும் 2.5 மாத்திரை அளவுள்ள சொல். ஆயுத எழுத்து இடம்பெறும் 2.5 மாத்திரை அளவு இருக்கிற சொல் எழுதணுமா. ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை சோழி முடிஞ்சிச்சு. சரிங்களா? அப்போது ஆயுத எழுத்து அக்கு சோழி முடிஞ்சிச்சு. இன்னும் நம்மளுக்கு 2 மாத்திரை இருக்குது. அதுக்கு என்ன போடலாம், இந்த மேலே இருக்கிற அதுவை பார்த்தோம்னா ஆக்கும் தூக்கும் நடுவில் இக்கு வச்சிடலாமா. அக்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அப்படி தானே. அக்து இக் து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடலாமா. ஸோ அக்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கா, அதனால் இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து குருவினால நம்மளுக்கு தேவைப்படாது, ஆனால் இதில் வந்து நம்ம 1 வேர்ட்ஸ் மாதிரியே ஆன்சர் பண்ணிடலாம். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும், 5 வகைப்படும். என்னெல்லாம் வந்து எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அதுக்கப்புறம் வந்து மெய்யெழுத்துக்களோட 3 வகை இனங்களை வந்து என்னெல்லாம் அப்படின்னா வல்லினம், மெல்லினம், இடையினம். சரிங்களா? அடுத்து வந்து தமிழ் எழுத்துக்குரிய மாத்திரை அளவுனா குறில் வந்து நம்மளுக்கு 1 மாத்திரை, நெடில் வந்து 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கள் வந்து அரை மாத்திரை. அடுத்து உயிர்மை எழுத்துக்களில் உயிர்மை குறில் வந்து 1 மாத்திரை, உயிர்மை நெடில் வந்து 2 மாத்திரை, ஆயுத எழுத்து வந்து அரை மாத்திரை. சரிங்களா? நல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னதுன்னா, குறில்னு வந்துட்டாலே 1 மாத்திரை தான், நெடில்னு வந்துட்டாலே நம்மளுக்கு 2 மாத்திரை தான். அதுக்கப்புறம் ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை தான், மெய் எழுத்துக்கும் அரை மாத்திரை தான். இந்த உயிர்மை குறில், உயிர்மை நெடில், அது குறில் நெடிலேருந்து தானே வருது. ஸோ அதுலேருந்து எழுதிக்கணும். சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் சில புக் பேக் கொஷின்ஸை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதில் நிறைய வந்து நம்மளுக்கு வந்து கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஒரு பத்தியை படித்து நம்மளுக்கு வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அதில் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த மாதிரிலாம் பத்தியை படித்துலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. பட் இதில் ஃபஸ்ட்டு 1 வேர்டு இருக்குது, பார்த்துக்கோங்களேன். பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்வது. சரிங்களா? இந்த 4 ஆப்ஷனில் நம்ம என்ன சொல்லலாம், புக்கில் இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சுருக்க சொல்வதே வந்து பழமொழியின் சிறப்புன்னு சொல்லிட்டு. இதை வந்து எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக கேட்கலாம், பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்வது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக கேட்கலாம். அப்போ கூட நம்ம இந்த சுருங்க சொல்வது அப்படின்ற ஆப்ஷனை எழுதலாம். சரிங்களா? ஸோ இது வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பத்தியை கொடுத்து வந்து அவங்க வந்து படித்து வினாக்களுக்கு விடை தருகன்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த 1 வேர்டு வந்து இது பத்தியில் இருக்குதோ இல்லையோ ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லையா. பழமொழியின் சிறப்பு என்னது, சுருங்க சொல்வது, அப்படி தானே. ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். சரிங்களா? நோயற்ற வாழ்வை தருவது என்னது, சுத்தம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பத்தியிலிருந்துன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. பட் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம், அவ்வளோதான். சரிங்களா? மேபி ஒருவேளை இந்த கொஷினை 1 வேர்டாக கேட்டாங்கன்னா கூட நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். சரிங்களா? அடுத்து வந்து உடல் நலமே டேஷ் அடிப்படை. உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. சரிங்களா? உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. சரிங்களா? இதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம்.
அடுத்தது வந்து பிறமொழி கலப்பின்றி பேசுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வேற்றுமொழி சொற்கள் இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து அதாவது அந்த பர்டிகுலர் வேற்றுமொழி சொல்ல கொடுத்து அதுக்கான இணையான தமிழ் சொல் கேட்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி கொடுத்தாலும் நம்மளுக்கு எழுத தெரியணும். சரிங்களா? இந்த முதல் வாக்கியத்தில் பாருங்களேன், நம்மளுக்கு வந்து ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸ்கூல்னால் என்னது? பள்ளிக்கூடம் இல்லையா? ஸோ எங்கள் பள்ளியில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸ்கூல் அப்படின்றதுக்கான இணையான தமிழ் சொல் கேட்கலாம். ஸோ எங்கள் பள்ளியில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸ்கூலோட இணையான தமிழ் சொல் என்னது? பள்ளி. சரிங்களா? அடுத்து வந்து பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. இதில் பர்மிஷன் லெட்டர் அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஆங்கில சொல் இல்லையா? அதுக்கான இணையான தமிழ் சொல் என்னது? அனுமதி கடிதம். இணையான தமிழ் சொல் என்னது? அனுமதி கடிதம். சரிங்களா? சரி, பர்மிஷன் லெட்டர்னா அனுமதி கடிதம், ஸ்கூல்னா என்னது? பள்ளி. சரிங்களா? அடுத்தது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து எது வந்து நம்மளுக்கு சரியானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருக்காங்க பாருங்களேன். எஸ் இனியன், எஸ் தமிழ், ஏஎஸ் இனியன், ச இனியன் கொடுத்துருக்காங்க. இப்படி உங்களுக்கு கொடுத்தாலும் எழுத தெரியணும். ச இனியன் தான் சரியானது. சரிங்களா? இங்கிலீஷ் லெட்டரே வரக்கூடாது. தமிழில் வர்றது, இனிஷியலும் தமிழில் எழுதுறது தான் வந்து சரியானது. சரிங்களா? இது கேட்க மாட்டாங்க, பட் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் நம்ம எழுத தெரியணும். சரிங்களா? அடுத்து நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு தேவைப்படுறது அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்குது பாருங்களேன். இந்த கலைச்சொற்களை அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிளாக் வைஸ்னால் வலஞ்சொலி, ஆன்டி கிளாக் வைஸ்னால் இடஞ்சொலி. நம்ம பார்த்தோம்னா வலஞ்சொலி எழுத்துக்கள், இடஞ்சொலி எழுத்துக்கள்னு. அதாவது கிளாக் வைஸில் எழுதுகிற எழுத்துக்களை வந்து வலஞ்சொலி எழுத்துக்கள்னு பார்த்தோம். திருப்பி இடஞ்சொலி எழுத்துக்கள்னால் மாற்றி ஆன்டி கிளாக் வைஸில் எழுதுகிற எழுத்துக்களை வந்து இடஞ்சொலி எழுத்துக்கள்னு சொல்லிட்டு நம்ம பாடத்தை படிக்கல பார்த்தோம்ல, அந்த 2த்தையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து நம்ம பாடத்துலேயே வந்து என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இன்டர்நெட்னா இணையம், சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி, ஃபேஸ்புக்னா முகநூல், வாட்ஸ்அப்னா புலனம், வாய்ஸ் சர்ச்னா குரல் தேடல், டச் ஸ்க்ரீனா தொடுதிரை, செயலினா ஆப்பு, இமெயில்னா மின்னஞ்சல். இந்த இமெயில் மின்னஞ்சல் மட்டும் நம்மளுக்கு பாடத்தில் இல்லை. அப்படி தான் மற்ற எல்லாமே வந்து நம்ம பாடத்தில் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதிலிருந்து கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இயலை பொறுத்தளவில் அவ்வளோதான். இவ்வளோ விஷயங்கள் இந்த ஃபுல் வீடியோவில் சொல்ல எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இயர்லேருந்து கொஷின் கேட்டால் ஷியோராக அட்டன் பண்ண முடியும். எஸ்பெஷலி இந்த பாடம் வந்து ரொம்ப 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 முக்கியமான பாடம். இதை வந்து நீங்கள் நல்லா தரவு படிக்கோங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த இயல். அடுத்தடுத்த இயலை வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா அவங்க கிட்ட கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.